හලෙලූයා. ආවා වූ සෑම කෙනෙක්ම යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපි පිළිගන්නවා. සෑම කෙනෙක්ම ඊටමත් ප්‍රීතියෙන් සතුටින් අත්පොළොසන් නාදයේ දෙමින් උන්වහන්සේගේ රාජ්‍ය වෙනුවෙන් අපි ගායනා කරමු. அனைவரும் கரங்களை தட்டி சந்தோஷமாக தேவனுக்கு பாடல்களை பாடுவோம். உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, இந்த உலகை நான் ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, இந்த உலகை நான் ஆயத்தமாகணுமே. உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உங்க வருகைக்காக என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. සෑම මුළු හදවතින් කියමුද? උங்க வருகைக்காக என்ன ආයතப்படுத்துங்கப்பா. ඒ ගීතිකාව තුලින් කියවෙන්නේ උන්වහන්සේගේ රාජ්‍ය ඊටමත් ළඟම තිබෙනවා. ඒ රාජ්‍යයට ඇතුල් වෙන පිණිස අපව තෝරගෙන තිබෙනවා උන්වහන්සේ. கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே. வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றது. கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றது. வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றது. ஆவி ஆத்ம சரீரமெல்லாம் பரிசுத்தமாகணுமே. ஆவி ஆத்ம சரீரமெல்லாம் பரிசுத்தமாகணுமே. இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. இயேசையா இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே. வைராக்கியமாக ஜெபிக்கணுமே. சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே. வைராக்கியமாக ஜெபிக்கணுமே. தேசத்துக்காக நிக்கணுமே. தேசத்துக்காக திறப்பில் நிக்கணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. இயேசையா இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. සෑම කෙනෙක්ම දැත් ඔසවමින් කියමුද? ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, இந்த வருகைக்காக ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. வருக உம் ராஜ்யம் வருக. සෑම කෙනෙක්ම දැත් ඔසවමින් வருக உம் ராஜ்யம் வருக. வருக உம் ராஜ்யம் வருக.
வருக உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை வருக உம் ராஜ்யம் வருக இயேசுவே வருக உம் ராஜ்யம் வருக sama kenek patato suen kimuda வருக உம் ராஜ்யம் வருக வருக உம் ராஜ்யம் வருக உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை 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 sama kenek matato suamin unwansada stuti prasansa அனைவரும் கரங்களை தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் unwansada namaskara කරන්න පටන් ගන්න මේ උදෑසන ඔබට ස්තුති ස්තුති ඔබට ස්තුති ස්තුති කරමු ස්තුති වේවා ස්වාමිනී ඔබට ස්තුති ස්වාමිනී වහන්සේට நன்றி ස්තුති செலுத்துவோம் தேவனுக்கு වහන්සේ කරා යහපත් දේ නිසා ස්තුති ස්වාමී தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துவோம் අභ්‍යානනී කියලා කියමු அப்பா பிதா என்று சொல்லுவோம் සෑම කෙනෙක් මුඛයන් අරිමින් வாய்களை திறந்த அனைவரும் සෑම කෙනෙක් මුඛයන් අරිමින් කියන්න அனைவரும் வாய்களை திறந்து தேவனுக்கு අප්පා சொல்லுவோம் අභ්‍යානනී කියලා මොරගසන්න அப்பா பிதாவே என்று தேவனுக்கு நம்ம சத்தமாக சொல்லுவோம் සෑම කෙනෙක් මුළු හදවතින්ම කියන්න அனைவரும் உள்ளத்தோடு இந்த பாடலை பாடுவோம் දේශ බලමින් කියන්න අප්පා අභ්‍යානනී කියලා සෑම කෙනෙක් මොරගසමින් උන්වහන්සේ ඉදිරියේ යටහත් පහත් අඬකින් Hallelujah Swamini Shuddha Atmeni Abba Piyanani Abba Piyanani Adara Devinduni Galavu Karutumani Shuddha මුළු හදවතින් ගායනා කරමු වෙන්වි මා ඔබගෙන් අඳුරේම සිටියේ ඔබතුමා මා සෙව්වේ ලයි ඕවා සිපගෙන සැමදා මට සෙවනක් වූයේ පිදාවේ අබ්බා පිදාවේ අන්පාන දේවා අරුමයි රචකරේ ආවියානවරේ අබ්බා පිදාවේ අබ්බා පිදාවේ අන්පාන දේවා අරුමයි රචකරේ ආවියානවරේ எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசத்தே
කෙනෙක්ම කියන්න. நெஞ்சாலே அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீலனாய் மாறிவிட்டீர். நன்றி 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 உமக்கு நன்றி. සෑම කෙනෙක් දෑත් ඔසවමින් කියමු. அனைவரும் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு சொல்லுவோம். සෑම කෙනෙක් දෑත් ඔසවමින් උන්වහන්සේ දෙස බලමින් කියන්න. அனைவரும் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி நன்றி என்று சொல்லுவோம். நன்றி உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி. ස්තුති කියමු ස්තුති කියමු. ஸ்துதி ඔබට ස්තුති. ස්තුති ඔබට ස්තුති. හalleluya ස්තුති වේවා ස්වාමීනි. ස්තුති වේවා அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ස්වාමීනි මුළු හදවතින් உண்மையுள்ளவரே நம்பத்தக்கவரே உண்மையுள்ளவரே நம்பத்தக்கவரே நன்மைகள் செய்பவரே எனக்குள்ளே வாழ்பவரே நன்மைகள் செய்பவரே எனக்குள்ளே வாழ்பவரே உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உண்மையுள்ளவரே நம்பத்தக்கவரே உண்மையுள்ளவரே நம்பத்தக்கவரே நன்மைகள் செய்பவரே. උන්වහන්සේ යහපත් දේ කරන්න උදවියන් වහන්සේ எனக்குள்ளே வாழ்பவரே நன்மைகள் நன்மைகள் செய்பவரே. ஆமென். எனக்குள்ளே வாழ்பவரே உம்மை ආරාධිපේ. සෑම කෙනෙක්ම දෑත් ඔසවමින් உம்மை ஆராதிப்பேன். යේසුස් වහන්සේට නමස්කාර කරනවා කියලා මුළු හදවතින් කියන්න. என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் ஆயுள் முடியும் வரை. போதித்து நடத்துகின்ற துணையாளரே கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே போதித்து நடத்துகின்ற துணையாளரே கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே இளம்பக்கம் சாஞ்சாலும் வலப்பக்கம் சாஞ்சாலும் வலி இதுவே என்று நடத்துகிறேன் நான். இளம்பக்கம் சாஞ்சாலும் இயேசுவே வலப்பக்கம் சாஞ்சாலும் வலி இதுவே என்று நடத்துகிறேன். உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன். උන්වහන්සේ යහපත් தேவன் நன்றியுள்ளவர். උන්වහන්සේ ඔබේ ජීවිතවල බලවත් දේ කරන්න යනවනේ උදාසන காரியங்களுக்கு මුළු හදවතින් එන්න වූ නමස්කාරය උන්වහන්සේ ඉදිරියේ තබන්න. நன்மை ஆராதனை ඔබේ ජීවිතයේ ආස්කම් ඕනි නම් தேவன் உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்க வேண்டும். ඔබේ ජීවිතය තුල බලාපොරොත්තු ඉෂ්ට වෙන්න ඕන නම් உங்க வாழ்க்கையில ඔබ ජීවිතය කැප කරන්න උන්වහන්සේ ඉදිරියේ தேவன் முன்பதாக வாழ்க்கையை
අර්පණිපෝ මනුෂ්‍යයන් ඔබට කළා වූ දේ සිතන්න එපා මේ උදෑසන. උන්වහන්සේ ඉදිරියේ බාර වෙන්න. උන්වහන්සේ බලවත් දේ කරන්න යනවා. தேவன் வல்லமையான காரியங்கள் செய்திடுவார். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. கண்களை என் மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வலைக்கு நீங்க ஆக்கி விடுகிறீர். கண்களை என் மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வலைக்கு நீங்க ஆக்கி விடுகிறீர். தடுமாறும் போதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம், தடுமாறும் போதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம், கிருபையால் நீர் என்னை தாங்குகிறீர். நான் கூப்பிடும் போதெல்லாம் සෑම කෙනෙක් මාට කසන්න උන්වහන්සේ දෙස අනවරම් දේවனுக்கு கூப்பிடுகிறோம். උන්වහන්සේට මුළු හදවතින් කියන්න, முழுவத்தோடு தேவனுக்கு යේසුනි මම බාධාවන් තුල යන විට தேவன் தடைகள் மன்ன ඔබ போகும்போது වහන්සේ මාව හරි මාර්ග තුල ගමන් කරන්න උදව් කරන්න කියලා சரியான කියමු. பாதைகள் போகும்படி உதவி செய்பவரே උන්වහන්සේට මුළු හදවතින් කියන්න, முழுவத்தோடு தேவனுக்கு சொல்லு. යේසුනි මම ඔබ වහන්සේට නමස්කාර කරනවා. தேவனே நான் உம்மை ஆராதிக்கின்றேன். යේසුනි මම මුළු හදවතින්ම නමස්කාර කරනවා. முழுவத்தோடு உம்மை ஆராதிக்கின்றேன் தேவனே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன். සෑම කෙනෙක්ම දැත් ඔසවමින් அனைவரும் கரங்களை உயர்த்தி இந்த பாடலை ஜெபமாக பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். සභාව කියමුද? உம்மை ஆராதிப்பேன். සෑම කෙනෙක්ම කියන්න අරිමින් ஆயுள் முடியும் வரை உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே. ஆமென். எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. නගරයේදී දුන්නුබයි සෙනඟගේ රජි දුන්නුබයි මේ දේශී ස්වාමීනුබයි අඳුරේ ආලෝකයා බලාපොරොත්තුවා විපතේදී සැනසුම ඔබයි. ස්වාමිනී නගරයේ දෙවි දුන්නොබයි, නගරයේදී දුන්නුබයි සෙනඟගේ රජි දුන්නුබයි මේ දේශී ස්වාමීනුබයි අඳුරේ ආලෝකයා විපතේදී සැනසුම දෙන්න උදවියන් වහන්සේ ඔබයි. අඳුරේදී ආලෝකය, අඳුරේ ආලෝකයා බලාපොරොත්තුවා ස්වාමිනී විපතේදී සැනසුම ඔබයි. සෑම කෙනෙක්ම කියමු ඔබ වන් කෙනෙකු නැතේ. ඔබ වන් කෙනෙකු නැතේ. සෑම කෙනෙක්ම දැත් ඔසවමින් ඔබ වන් කෙනෙකු
උන්වහන්සේ සිටිනවා. ඔබ මේ මනුෂ්‍යත්ව ගලවන පිණිස උන්වහන්සේ අප සමග සිටිනවා. ඔබ විශ්වාසයෙන් ගායනා කරන්න. වන් කෙනෙකු නැති ආමේන් ආමේන් ආමේන්. ඔබ වන් කෙනෙකු නැති බලවත් බලවත්ේ සිදුවෙන්ට දිවේ බලවත්ේ පැමිණෙන්ට දිවේ මේ දේශයේ සෑම කෙනෙක්ම කියමුද? බලවත්ේ සිදුවෙන්ට දිවේ බලවත්ේ පැමිණෙන්ට දිවේ මේ දේශයේ බලවත් බලවත්ේ සිදුවෙන්ට දිවේ බලවත්ේ පැමිණෙන්ට දිවේ මේ දේශයේ මේ දේශයේ බලවත් දේ කරන්න යනවා දෙවියන් වහන්සේ. බලවත්ේ සිදුවෙන්ට දිවේ සෑම කෙනෙක් විශ්වාසයෙන් බලවත්ේ පැමිණෙන්ට දිවේ මේ මේ දේශයේ නගරය තුල උන්වහන්සේ බලවත් වූ පුදුම දේ කරන්න යනවා මේ උදෑසන. උන්වහන්සේ ඒ ආඥාව තුලින් නමස්කාරය තුලින් මේ නගරය තුල උන්වහන්සේ ක්‍රියා කරන්න යනවා. ස්පර්ශ කරන්න ස්වාමීනි. Hallelujah. ஆராதிக்கின்றோம் தேவனே. බලවත් දේ සිදුවෙන්ට තිබේ. බලවත් දේ පැමිණෙන්ට තිබේ මේ නගරයේ. බලවත් දේ සිදුවෙන්ට තිබේ. බලවත් දේ පැමිණෙන්ට තිබේ මේ නගරයේ. ආමේන් ආමේන් ආමේන්. බලවත් දේ සිදුවෙන්ට තිබේ. බලවත් දේ පැමිණෙන්ට තිබේ මා ජීවිතේ. හලෙලූයා සිදුවේන ස්වාමීනි. ඔබ වන් කෙනෙකු නැති Yes, Lord. ඔබ වන් කෙනෙකු නැති ඔබ වන් කෙනෙකු නැති Hallelujah. මේ උදෑසන ඔබ මොන තත්වයකින් මේ ස්ථානයට පැමිණ සිටියත් දෙවියන් වහන්සේට ඔබ නමස්කාර කරන කල දෙවියන් වහන්සේට ඔබ හඬ ගසන කල ඒ හඬ පැහැදිලිව සවන් දෙන්නා වූ දෙවි කෙනෙක්වයි ඔබත් මමත් විශ්වාස කරන්නේ. ஆமென். காலை வேளை நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியிலே சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே வந்திருந்தாலும் உங்களுடைய ஆராதனை கண்டு எங்களுடைய தேவன் பெரிய காரியங்களை மத்தியிலே செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். මේ උදෑසන ඔබ මොන වගේ යාඥා ඉල්ලීමක ඔබ ජීවත් වුණත් උන්වහන්සේගේ වචනය කියා තිබෙනවා. නුඹ ඒ යාඥා ඉල්ලීම කියන්ට ප්‍රථමයෙන් මම ඉල්ලීම දැනගෙන සිටීම කියලා දානියෙල් පොතේ කියනවා. நீங்கள் எப்படிப்பட்ட ஆமென். ஜெப தேவைகளோடு கூட இந்த இடத்திலே வந்திருந்தாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் ஜெபிக்க முன்பதாக நீங்கள் என்ன காரியத்துக்காக ஜெபிக்க போகிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி මොකද උන්වහන්සේ අහසත් පොළවත් එහි ඇති සියල්ලත් මැවූ සර්ව බලධාරී සර්ව පරාක්‍රම තනන් වහන්සේ උන්වහන්සේව සිටින அவர் නිසා. வானத்தையும் பூமியையும் ஆமென். படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராய் மத்தியிலே இருக்கிறார். අපි විනාඩියක් අපි උන්වහන්සේට ස්තුතිවන්ත වෙමුද ඔබ මොන තත්වයක් මැද ගමන් කරත් අපි දෙවියන් වහන්සේට මේ උදෑසන කියමු ස්වාමිනී ඔබ වහන්සේට ස්තුති කරනවා ඔබ වහන්සේ මට පිළිතුරු දෙන්නා වූ දෙවියන් වහන්සේ නිසා ප්‍රේමණීය දෙවියන් වහන්සේ නිසා මම ඔබ වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා කියලා කියමු. நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளே கடந்து போனாலும் நீ நன்றி செலுத்துங்கள். நீர் அன்புள்ள தேவன். எங்களுடைய துதிகளை நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி යාඥා சொல்லுவோம். කරන්න ආරම්භ කරමු. හැම කෙනෙක්ම යාඥා කළ උන්වහන්සේට කියන්ට எல்லாரும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. ස්වාමිනී ඔබ වහන්සේට ස්තුතියි. ඔබ වහන්සේ යාඥා ඉල්ලීම් වලට පිළිතුරු දුන්න නිසා ஆண்டவரே ස්වාමිනී ඔබ உமக்கு වහන්සේට நன்றி ஆண்டவரே. ස්තුති කරනවා ඔබ වහන්සේට. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி ඔබ செலுத்துகிறோம். වහන්සේ පිළිතුරු දෙන්නා වූ දෙවියන් நீர் වහන්සේ பதில் නිසා கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். ස්තුති කරනවා ස්වාමිනී. அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ඔවුන්ගේ සුවය වෙන්න පුළුවන්.
அவர்கள் சுகத்துக்காக ස්වාමිනී ඔවුන්ගේ අවශ්‍යතාවයන් වෙන්න පුළුවන්. அவருடைய தேவைகளாய் இருக்கலாம். ඔවුන්ගේ අධ්‍යාපනය වෙන්න පුළුවන්. அவருடைய படிப்புகளாய் இருக்கலாம். ඔවුන්ට නැති දේ වෙන්න පුළුවන්. அவர்களுக்கு இல்லாத காரியங்களாய் இருக்கலாம். ස්වාමිනී ඔවුන්ට තිබෙන්නව හිඟකම වෙන්න පුළුවන්. அவர்களுக்கு இருக்கிற கடினமான නමුත් காரியங்களாய் මේ උදාසන අපි හඬ ගසන කල ඔබ වහන්සේ පිළිතුරු දෙන නිසා අපි ඔබ වහන්සේට ස්තුතිවන්ත වන්නෙමු ස්වාමිනී. பொழுது நீ பதில் Hallelujah. கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Hallelujah. ස්තුති කරනවා ස්වාමිනී. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் අපි ඔබ වහන්සේගේ ஆண்டவரே. නාමයට සිළු ගෞරවය මහිම ප්‍රශංසාව දෙන්නෙමු. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தினாலே. ආමෙන්. ஆமென். ආමෙන්. මේ උදාසන දේව මෙහෙට පැමිණි ඔබ හැම කෙනෙක්ම අපි තාම ගෞරවයෙන් ආදරයෙන් පිළිගන්නවා උන්වහන්සේට නමස්කාර කරන පිරිසත් උන්වහන්සේගේ වචනයට සමන් දෙන්න පිරිසත් ඔබේ පැමිණීම ගැනත් අපි ඔබ හැම කෙනෙක්මත් පිළිගන්නවා. இந்த காலை வேளையிலே இந்த வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம் இந்த ஆராதனைக்கு. අපි අදහන දෙවියන් වහන්සේ ජීවමානයි. ආමෙන්. நாங்கள் நம்புகிற நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவராய் අපි இருக்கிறார். යාඥා කරන තැනන් වහන්සේ ජීවමාන දෙවියන් වහන්සේව நாங்கள் සිටිනවා. ஜெபிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். උන්වහන්සේගේ වචනය කියනවා උන්වහන්සේට නිදිබර වීමක්වත් නිදි ගැන්මක්වත් නැති දෙවි කෙනෙක් කියලා. அவர் அங்கே உறங்காத தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். උන්වහන්සේට නිින්ද යන්නේ නැහැ. அவருக்கு தூக்கம் போகாது. උන්වහන්සේ අතහරින්නේ නැහැ. அவர் அங்கே கைவிடுவது இல்லை. උන්වහන්සේට එපා වෙන්නේ නැහැ. அவருக்கு அங்கே அங்கே இல்லாமல் போகாது. උන්වහන්සේට කලකිරෙන්නේ නැහැ. அவருக்கு அங்கே கலக்கமுடையவர் அல்ல. මොකද උන්වහන්සේ ඔබටත් මටත් ප්‍රේම කරන දෙවි කෙනෙක් නිසා. ஏன் என்று சொன்னால் Amen. அவர் உங்களையும் எங்களையும் நேசிக்கிறபடியினாலே. හalleluya. ஹalleluya. සෑමදාම අපිට ප්‍රීතිය දෙන්නා වූ දෙවි කෙනෙක්වයි අපි අදහන්නේ. நாள்தோறும் எங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிற தேவனை நாங்கள் ஆராதித்துக் අපේ கொண்டிருக்கிறோம். ජීවිතේ විවිධ අවස්ථාවන් වල විවිධ වකවානු වල විවිධ අමිහිරි මිහිරි අත්දැකීම් වල අපි ගමන් කළත් අපි අදහන දෙවියන් වහන්සේ ජීවමානව අපිට පිළිතුරු දෙන්න දීමට උන්වහන්සේ විශ්වාසවන්තව සිටිනවා. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடந்து போகிற இனிப்பான கசப்பான காரியங்களுக்கு மத்தியிலே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருகிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். මේ උදෑසන මම ඔබ සමග කැමති විශේෂයෙන්ම අපි අපේ ජීවිතේ ගමන් කරන අතරතුරදී අපි අකමැති වචන හතරක් ගැන කතා කරන්නට. காலை வேளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அங்கே போகிற அங்கே எங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் நான்கை பற்றி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். සමහර වෙලාවට මේ වචන අසන්ට අපි අකමැති. இந்த காரியங்களை சில சமயங்களில் கேட்பதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. මේ වචන අසන්ට අපි කැමැත්තක් දක්වන්නේ නැහැ කවදාවත්. ஒருபோதும் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு நாங்கள் விரும்புவதில்லை. නමුත් මේවා අපි තේරුම් ගත යුතුව තිබෙනා වචන හතරක් මේ ஆன වචන හතර. போதிலும் இந்த காரியங்கள் நான்கை நாங்கள் விளங்கிக் கொள்வது அவசியமாயிருக்கிறது. අපි අපේ ජීවිතය තේරුම් ගන්නට අවශ්‍යයි අපි කවුද කියන කාරණාව எங்களுடைய ගැන. வாழ்க்கையிலே நாங்கள் யார் என்று சொல்லி நாங்கள் புரிந்து கொள்வது அவசியமாயிருக்கிறது. ඔබ දෙවියන් වහන්සේව අනුගමනය කරද්දිත් සමහර වෙලාවට විවිධ දේවල් වලට ඔබත් මමත් මුණ දෙනවා. தேவனை நாங்கள் பின்பற்றும் பொழுது அநேக சமயங்களுக்குள்ளே அநேக காரியங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து போக නමුත් தேவைப்படுகிறது. උන්වහන්සේ අපිට හැම වෙලාවෙම මතක් කරන දෙයක් තමයි මම නුඹ සමග සිටිනා වූ දෙවියන් වහන්සේ කියලා. நாள்தோறும் தினந்தோறும் தேவன் எங்களுக்கு ஞாபகப்படுத்துவது அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. හalleluya. ஹalleluya. අපිට යහපත් ආරංචි ලැබෙනවා. நன்மையான காரியங்கள் எங்களுக்கு கேள்விப்படுகிறோம். අපි කැමති ආරංචි අපිට ලැබෙනවා. நாங்கள் விரும்புகிற காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். අපි අකමැති ආරංචි අපිට හම්බ நாங்கள் වෙනවා. விரும்பாத காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். යෝබ් පොතේ 28 වෙනි පරිච්ඡේදයේ 23 වෙනි පරිච්ඡේදයේ කියනවා මම රත්තරන් වගේ උන්වහන්සේ මාව අලංකාර කරනු ලැබුවා කියලා. அங்கே தேவன் எங்களை அங்கே பொன்னை போல அங்கு அலங்காரப்படுத்தி கொண்டிருக்கிறார் சொல்லி රත්තරන් பார்க்கிறோம். වගේ උන්වහන්සේ මාව අලංකාර කළා. தங்கத்தை போல அவர் எங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். හalleluya. ஹalleluya. ඔබේ ජීවිතය තුළ මොන වගේ ඔබ ගමන් කළත් ඔබ කුමන ආකාරයට ඔබ ගමන් කළත් ඔබට එක පොරොන්දුවක් තිබෙනවා. උන්වහන්සේ ඔබ මොන ස්ථානයක් තුළ ඔබ ගමන් කරමින් සිටියත් උන්වහන්සේට පුළුවන් ඔබේ ජීවිතයට වටිනාකමක් දෙන්න. எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் கடந்து போனாலும் தேவனுக்கு முடியும் உங்களுக்கு அந்த பெருமதியை ඒ கொடுப்பதற்கு. වටිනාකම ඔබට පේන්නේ නැතුව ඇති. அந்த பெருமதி உங்களுக்கு சில சமயங்களிலே விளங்காமல் ඒ இருக்கலாம். වටිනාකම ඔබ දැකලා නැතුව ඇති. அந்த பெருமதியை நீங்கள் காணாமல் இருக்கலாம். ඒ වටිනාකම ඔබට තේරුම් ගන්නට අමාරු அதை ඇති. நீங்கள் புரிந்து கொள்ளாமலும் இருக்கலாம். නමුත් මේ වටිනාකම ලැබෙන්නේ එහා ගෙදර කෙනාගෙන් මෙහා ගෙදර කෙනාගෙන් අර නායකයාගෙන් මේ නායකයාගෙන් නෙමෙයි. ඒ වටිනාකම ලැබෙන්නේ ਸਰව බලධාරී වූ තනන් වහන්සේගෙන් அந்த පමණයි. பெருமதி அது ආමෙන්. பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்தில் வருவதில்லை, மற்பக்கத்து தலைவர்களிடத்திலே வருவதில்லை, அது தேவனிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. අපි අපේ ජීවිතවල අපි එක අමිහිරි අකමැති වචනයක් තමයි අහන්න සෝදිසි කරනවා කියන වචනය.
சில சமயங்களிலே எங்களுக்கு நாங்கள் கசப்பான ஒரு வார்த்தையானது அங்கே சோதனை என்று சொல்லக்கூடிய காரியம். සෝදිසි කිරීම කියන වචනය අපේ එච්චර කැමති නැහැ. சோதனை என்று சொன்னால் நாங்கள் ஒரு விரும்பாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது. සමහර වෙලාවට මේ වචනය ඔබට තවත් පැහැදිලි කරනවා නම් පරීක්ෂණ උන්වහන්සේ අපිව පරීක්ෂා කරලා බලනවට උන්වහන්සේ ඉදිරියේ අපි සමානවට අකමැති. சில சமயங்களிலே தேவன் எங்களை பரீட்சித்து பார்ப்பதிலே நாங்கள் விரும்பாதவர்களாய் காணப்படுகிறோம். සෝදිසි කිරීම කියලා කියන්නේ පරීක්ෂාවට දාන එක නොවේයි. அங்கே சோதனை என்று சொன்னால் பரீட்சைக்கு உட்படுத்துவது அல்ல. සෝදිසි කරනවා කියලා කියන්නේ පෞකාරයක් කරනවා නෙමෙයි. சோதனை சோதிக்கப்படுகிறான் என்று சொன்னால் பாவத்துக்குள்ளாக்கப்படுகிறான் அல்ல. නමුත් මේ සෝදිසි කිරීම මැද උන්වහන්සේ ඔබගේත් මගේත් චරිතය උන්වහන්සේ ගොඩනගනු ලබනවා. அவர் அந்த சோதனைக்குள்ளாக உங்களுடைய எங்களுடைய குணாதிசயங்களை அவர் கட்டி எழுப்புகிறாராய் காணப்படுகிறார். සමහර වෙලාවට අපි අකමැති දෙවියන් වහන්සේ අපිව සෝදිසි කරනවට. தேவன் எங்களை சோதிப்பதிலே நாங்கள் விரும்பாதவர்களாய் சில சமயங்களில் நாங்கள் காணப்படுகிறோம். ආබ්‍රහම්ගේ ජීවිතය අපි දන්නවා. ආබ්‍රහම්ට දරුවෙක් උපදින්නට බොහෝ කාලයක් බොහෝ අවුරුදු ගාණක් ගත වුණා. දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම් දිහා බලාගෙන හිටියා. හැබැයි ආබ්‍රහම්ට දරුවා ලැබුණම උන්වහන්සේ සෝදිසි කරන්න පටන් ගත්තා ආබ්‍රහම්ගේ ඇදහිල්ල ගැන. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எதிர்த்து பார்க்கும் பொழுது அநேக நாட்களானது தேவன் ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுப்பது, அந்த நாட்கள் குழந்தை பின்பதாக தேவன் அங்கே ஆபிரகாமை சோதித்து பார்க்கிறார். ආබ්‍රහම් හදිස්සි වුණා සමහර අවස්ථාවන් වලදී. சில சமயங்களிலே ஆபிரகாம் அங்கே அவசரப்பட்டான். දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම්ව සෝදිසි කරපු අවස්ථාවල් අපිට දකින්න වචනය තුල. நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம் ஆபிரகாமை அங்கே தேவன் சோதித்தார் என்று சொல்லி. දානියෙල් ෂඩ්රක් මේෂෙක් අබෙද්නෙගෝ වගේ මනුෂ්‍යයන්ව දෙවියන් වහන්සේ ඇතැම් අවස්ථාවන් වලදී සෝදිසි කරනු ලැබුවා. ලියන එල්ලියා ගන්නට මේක ඔබේ ජීවිතයට වැදගත් වෙන්න යනවා. அங்கே தானியேல் அதே போல ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களை அங்கே தேவன் சோதனைக்குட்படுத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எழுதுகிறவர்கள் நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். සමහර වෙලාවට අපිට පේනවා යෝබ් වගේ මනුෂ්‍යයන්ගේ ජීවිත උන්වහන්සේ සෝදිසි කරන්නට පටන් ගත්තා. ඔවුන්ගේ ඇදහිල්ල ගැන, ඔවුන්ගේ ජීවිතය ගැන. யோபு போன்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு சோதனை கொடுத்தார், அவருடைய விசுவாசத்தை அங்கே சோதித்து பார்க்கும்படியாக. සමහර වෙලාවට ඔබ කල්පනා කරයි දෙවියන් වහන්සේ මට ආදරෙයි කියලා මම සභාවට ආවම මට ඇහෙනවා. හැබැයි ඇයි මට මෙවැනි සෝදිසි කිරීම මැද මම ගමන් කරන්න කියලා ඔබ සමහර වෙලාවට කල්පනා කරයි. නමුත් මේ හැම දෙයක් මැදම ඔබත් මමත් අපි හැම කෙනෙක්ම ගමන් කරද්දී අපි මේ සෝදිසි කිරීම තුල දෙවියන් වහන්සේ අපිට ජයග්‍රහණය තබා තිබෙනවා. இந்த சோதிக்கப்படுகிற காரியங்களுக்குள்ளாகவே தேவன் உங்களுக்கும் எங்களுக்கும் வெற்றியை வைத்திருக்கிறார். සෝදිසි කිරීම කියලා කියන්නේ පාපයට වැටීම නෙමෙයි. මේක හරියට ඔබ තේරුම් ගන්න. නැත්තම් ඔබ සමහර වෙලාවට මෙතනින් එළියට ගිහිල්ලා එහෙම නැත්තම් මෙතනම ඉඳලා කතා කරයි එයා මොකද්ද කියන්නේ කියලා හරියට තේරුම් ගන්න. සෝදිසි කිරීම කියලා කියන්නේ පාපයට මිනිසෙක්ව දාන එක නෙමෙයි. சோதிக்கப்படுகிறது என்று சொன்னால் பாவத்துக்குள்ளே மனிதனை கொண்டு போய் விடுகிறது அல்ல. நீங்களும் நாங்களும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த காரியத்தை. මේ සෝදිසි කිරීම මැද දෙවියන් වහන්සේ අපේ ඇදහිල්ල උන්වහන්සේ ගොඩනගනු ලබනවා. அந்த சோதனைக்குள்ளாக தேவன் எங்களுடைய விசுவாசத்தை அவர் கட்டி எழுப்புகிறாராக காணப்படுகிறார். සමහර වෙලාවට මේක තමයි මේ අවුරුද්දටම අපිට ඉගෙන ගන්නට තිබෙන අවසාන දවස ඊළඟ සති කීපය අනර්ග සති කීපයක් වෙන්න යනවා. ඒ නිසා මේක පැහැදිලිව සවන් දෙන්න අවශ්‍යයි. சில சமயங்களில் இந்த வருடத்திலே நாங்கள் அங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அங்கே ஆராதனையா இந்த ஆராதனை காணப்படுது. வருகிற நாட்களே ஒரு விசேஷமான ஆராதனைக்குள்ளே நாங்கள் கடந்து போக போகிறோம். මේ දෙවියන් වහන්සේ ඔබවත් මාවත් වර්ධනය කරන පිණිස ඇතැම් අවස්ථාවන් වලදී උන්වහන්සේ අපිව සෝදිසි කරලා බලනවා. ඒකෙන් අදහස් වෙන්නේ උන්වහන්සේ අපිව පාපයට දානවා කියන එක නෙමෙයි. පරීක්ෂාව පැමිණෙන්නේ යක්ෂයාගෙන්. මම කතා කරන්නේ ඒ පරීක්ෂාව ගැන නෙමෙයි. அங்க பரீட்சை என்று சொல்லுகிறது அது பிசாசினிடத்தில் வருது. அதை குறித்து நாங்கள் பேசுவதல்ல. சில சமயங்களில் தேவன் எங்களை சோதிப்பது நான் எங்களுடைய வளர்ச்சி அங்கே வளர்த்து கொண்டு செல்வதற்காக. සෝදිසි කිරීම මැද ගමන් කරද්දී දෙවියන් වහන්සේ අපිව ආත්මිකව ගොඩනගනු ලබනවා. ආමෙන්. ஆவிக்குள்ளாக தேவன் எங்களை அந்த சோதனை நிமித்தமாக எங்களை கட்டி எழுப்புகிறார். අපි දන්නවා සමහර අවස්ථාවන් වලදී ආබ්‍රහම්ට
කතා කරලා කියනවා තමාගේ එකම දරුවව පූජා කරන්නට කියලා. அங்கே ஒரே மகனாகிய ஈசாக்கை அங்கே பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிறார். කාට හරි පුළුවන්ද මේ දේ කරන්න? யாருக்கும் இந்த காரியத்தை செய்ய முடியுமா? දෙවියන් වහන්සේ කියන්න කියලා උන්වහන්සේ සෝදිසි කරලා බලනවා. ඒක කියලා උන්වහන්සේ සෝදිසි කරනවා ආබ්‍රහම් කුමක්ද කරන්නට යන්නේ කියලා. ஆபிரகாம் என்ன செய்வான் என்று சொல்லி தேவன் ஆபிரகாமை சோதித்து பார்க்கிறார். ආබ්‍රහම් මොන වගේද දෙවියන් වහන්සේව විශ්වාස කළේ? ஆபிரகாம் எப்படியாக தேவனை அங்கே விசுவாசித்தார்? ශද්‍රාක් මේෂයක අබෙද්නෙගෝ කියන අයව අපි දන්නවා ගිනි වෙලට මනුෂ්‍යයන් ඔවුන් ගිලා දැම්මා කියලා කියනවා. அங்கே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களை அங்கே அக்னிக்குள்ளே போடப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ගිනි විලට දැම්මා. அவர்களை அக்னியிலே போட்டார்கள். නමුත් ඔවුන් ඇදහිල්ල ආරක්ෂා කරා සැබවින්ම දෙවියන් වහන්සේ අපි සමග ගමන් කරන්නට යනවා කියලා. அவர்கள் விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். தேவன் தொடர்ந்தும் எங்களோடு கூட நடக்க போகிறார் என்று මම சொல்லி මේක හරි පරිස්සමෙන් ඔබට කියලා දෙන්න ඔබ තේරුම් ගන්න අවශ්‍ය இதை නිසා. நான் கவனமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக. හරිද? சரியா? යෝනට කියනවා යෝනට කතා කළා. யோனாவை பார்த்து சொல்லுகிறார் එක්තරා නගරයකට යන්න කියලා. ஒரு நகரத்துக்கு செல்லும்படியாக. ඔහු දෙවියන් වහන්සේගේ හඬට කොහොමද කීකරු වෙන්නේ කියලා දෙවියන් වහන්සේ යෝනව සෝදිසි කරන්න පටන් ගත්තා. தேவனுடைய சத்தத்துக்கு அவன் எப்படி கேள்விப்படுகிறான் என்று சொல்லி யோனாவை தேவன் சோதித்து பார்க்கிறார். සමහර වෙලාවට සෝදිසි කිරීමද අපි ගමන් කරද්දී අපිට වරදින්ට පුළුවන්, අපි ඇදහිල්ල අපෙන් නැති වෙලා යන්න පුළුවන්. නමුත් මේ හැම දෙයක් තුලින්ම දෙවියන් වහන්සේ අපිව ආත්මික උන්වහන්සේ ගොඩනගනු ලබන බව වචනය තුල සඳහන් වෙනවා. சில சமயங்களிலே அங்கே சோதனைகளுக்குள்ளே நாங்கள் கடந்து போகும் பொழுது எங்களுக்கு பிழைத்து போகலாம். ஆனாலும் அந்த சமயத்திலும் தேவன் எங்களை கட்டி எழுப்ப எங்களோடு கூட இருக்கிறார். හලෙලූයා. ஹalleluya. දාවිත්තුමා 119 වෙනි ගීතාවලිය කියනවා. 119வது சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 119 වෙනි පරිච්ඡේදය කියනවා. சங்கீதம் 119 71 වෙනි පදය 71வது வசனம். ඔබගේ පනත් ඉගෙන ගන්න පිණිස මට විපත්ති පැමිණීම යහපත්ය. நான் உபத்திரவப்பட்டு எனக்கு நல்லதாதினால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். හලෙලූයා. අපි අකමැති දෙයක්. எங்களுக்கு நாங்கள் விரும்பாத ஒரு காரியம். නමුත් දාවිත් කතා කළා කියනවා. தாவீது பேசி சொல்லுகிறார், මට විපත්ති ආව මාව සෝදිසි කරපු අවස්ථාවල් තිබුණා. නමුත් මේ හැමදේම යහපත්. මොකද මේ හැම දෙයක් තුලින්ම මම දෙවියන් වහන්සේට ලං වෙන්න පටන් ගත්තා කියලා කියනවා. எனக்கு உபத்திரம் வந்து நான் சோதிக்கப்பட்டேன், அது எனக்கு நல்லது, நான் தேவனுக்குள்ளே கடந்து போக அது உதவி செய்தது என்று சொல்லி சொல்லுகிறார். අපි මේ බයිබල් පදය බලමු. ද්විතීය කතාව පොතේ 32 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදය. உபாகமம் 32வது அதிகாரம் 15வது வசனத்துக்குள்ளே நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ද්විතීය කතාව 32 15 බයිබලයේ තියෙනවා නම් පෙරලගෙන බලන්න. வேதாகமத்தை திருப்பிக் கொண்டு நாங்கள் பார்ப்போம். 15 වෙනි පදය කියනවා එහෙත් යෂුරුන් තරවි පයින් ගැසීය. ඔබ තරවි ස්තුලවි තරබාරු වූයේය. එවිට ඔහු තමා සෑදූ දෙවියන් වහන්සේ අත්හැර තමාගේ ගැලවීමේ පර්වතය සුළුකොට සිටුවේය. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நினம் நொண்டின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். මොනවාද කියන්නේ මේ යෂුරුන් කියන්නේ ඒ තෝරාගත්තා වූ සෙනග ගැනයි මෙතන කතා කරන්නේ. யெஷூரன் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. දෙවියන් වහන්සේ ප්‍රේම කරන සෙනගක් ගැනයි මෙතන අදහස් කරන්නේ. ඊශ්‍රායල් සෙනගට සිම්බොලික්ලි එහෙම නැත්නම් සංකේතමය විදිහට එතන කියනවා යෂුරුන් කියන කෙනා. එහෙම නැත්නම් මේ සෙනග දෙවියන් වහන්සේට පයින් ගහලා දැම්මා වගේ අවස්ථාවක්. இஸ்ரவேல் ஜனங்களே யெஷூரன் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜனங்களை குறித்து அவர்கள் அங்கே உதைத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். මොනවාද කියන්නේ? என்ன சொல்லுகிறது? ඔව් තරවෙලා තරවුන அவர்கள் கொழுத்து, හොඳට පෝෂණය அங்கே වෙලා அவர்கள் ஸ்தூலித்து දෙවියන් වහන්සේට පයින් ගැහුවා වගේ එකක් කියනවා. அங்கே தேவனை உதைத்தார்கள் என்று මේක சொல்லி ඇත්තම තේරුම பார்க்கிறோம். දෙවියන් වහන්සේට කියලා පයින් ගැහුවා නෙමෙයි. அவர்களை இறங்கி சென்று அங்கே தேவனை உதைத்தார்கள் அல்ல. නමුත් මනුෂ්‍යයා සමහර අවස්ථාවන් වලදී ගැලවීම ලබන මනුෂ්‍යයා ඔහු ආත්මිකව ඔහු ආර්ථිකව සඵලවත් වෙන්න ගත්තම මොනවාද සිද්ධ වෙන්නේ? ඔහු දෙවියන් වහන්සේව සුළු කොට සිතන්ට පටන් ගන්නවා. அங்கே சில சமயங்களில் ரட்சிக்கப்பட்ட பின்பதாக அவன் அங்கே வளர்ச்சியை பெற்றதன் நிமித்தமாக அவன் தேவனை அங்கே இலகுவாக நினைக்க முற்படுகிறான். එතන කියනවා ඔහු තරවි
තවත් මහත් වෙලා දෙවියන් වහන්සේව එපා කරන්න පටන් ගත්තා அவன் කියලා அங்கே කියනවා. மிகவும் கொழுத்து தேவனை வேண்டாம் என்று சொல்லி சொன்னான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். අපි හැමෝම කියමු පයින් ගැසිය කියලා. அங்கே පයින් ගැසිය. கால்களிலே உதைத்தான் என்று சொல்லி பார்க்கிறான். හැමෝම කියමුද පයින් ගැසිය. அங்கே கால்களில் මේක உதைத்தான். තේරුම තමයි அதிலே அர்த்தம் என்ன என்று දෙවියන් சொன்னால், වහන්සේව සුළු කරන්ට ආරම්භ කළා. தேவனை අසட்டை பண்ணினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். අද බොහෝ කිතුනුවන් තමාගේ ජීවිතයට ආශිර්වාදය පැමිණෙද්දී තමා සඵලවත් වෙද්දී ඔහු දෙවියන් වහන්සේව සුළු කොට සිතන්ට ආරම්භ කරනවා. அநேக கிறிஸ்தவர்கள் தான் அங்கே தேவனை பின்பற்றி அவர்கள் வளர்ச்சி அடைந்த பின்பதாக தேவனை அவர்கள் அசட்டை பண்ண முற்படுகிறார்கள். හොඳ හැමදේම හොඳට යහපතට ජීවිතේ සිදු වෙනවා වගේ පෙනුනම දෙවියන් වහන්සේව එපා කරන්න පටන් ගන්නවා. எல்லா காரியங்களுடைய வாழ்க்கையிலே நன்றாய் நடந்து போகிறது என்று சொல்லி விளங்குற சமயத்திலே அவர்கள் தேவனை அசட்டை பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். මේකයි සමහර වෙලාවට දෙවියන් වහන්සේ විවිධ සෝදිසි කිරීම මැද අපිව යවන්ට ආරම්භ කරන්න. ஆகவேதான் இந்த சில சமயங்களிலே தேவன் நாங்கள் சோதிக்கப்படும்படியாக சில சோதனைக்குள்ளே எங்களை அனுப்புகிறார். දෙවියන් වහන්සේ අපේ ඇදහිල්ල සෝදිසි කරනවා. எங்களுடைய விசுவாசத்தை அவர் சோதித்து பார்க்கிறார். හalleluya. ஹalleluya. එහා පැත්තේ ඉන්න කෙනාට හැරිලා කියන්න උන්වහන්සේ අපේ ඇදහිල්ල සෝදිසි කරනවා කියලා. பக்கத்துல பார்த்து சொல்லுங்கள், தேவன் உங்கள் விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறார். ඇදහිල්ල සෝදිසි කරනවා. உங்களுடைய விசுவாசத்தை அவர் சோதித்து பார்க்கிறார். විශ්වාසය සෝදිසි කරනවා. அங்கே உங்களுடைய விசுவாசத்தை அவர் சோதித்து ඔබ பார்க்கிறார். දෙවියන් වහන්සේ ගැන හිතන්නේ කොහොමද කියන දේ ගැන දෙවියන් වහන්සේ සෝදිසි කරනවා. தேவனை நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் உங்களை சோதித்து பார்க்கிறார். අපි කාටවත් කියන්න බෑ මට සෝදිසි කිරීම එපා කියලා. எனக்கு சோதனை வேண்டாம் என்று சொல்லி யாராலும் சொல்ல முடியாது. අපි කාටවත් කියන්න බෑ මේක එපා කියලා. இது வேண்டாம் என்று சொல்லி எங்கள் ஒருவராலும் சொல்ல முடியாது. හalleluya. ஹalleluya. ඒ නිසා සමහර වෙලාවට දෙවියන් වහන්සේ අපිව ඔබව මාව අපි හැම කෙනෙක්වම උන්වහන්සේ සෝදිසි කරන අවස්ථාවල් අපේ ජීවිතවල ඔබත් මාත් අපි හැම කෙනෙක්ම මුණ දීලා ඇති. මේකේ අදහස උන්වහන්සේ පරීක්ෂාවට දානවා නොවේයි. උන්වහන්සේ අපිව පෞකාරය කරනවා කියන එක නොවේයි. නමුත් උන්වහන්සේ සෝදිසි කරනවා අපේ ඇදහිල්ල ගැන. எங்களுடைய தேவனாய கர்த்தர் சில சமயங்களிலே எங்களை சோதித்து பார்க்கிறார். எங்களை பாவத்துக்குள்ளே அனுப்புகிறார் அல்ல, அவர் எங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக அவர் எங்களை சோதித்து பார்க்கிறார். යාකොබ් පොතට පෙරලන්න. யாக்கோபு புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். මේ බයිබල් පදය මං ඉල්ලනවා NSRV කියන version එකෙන් දාන්න පුළුවන් නම්. එතන කියනවා මාගේ සහෝදරයනි ඔබගේ ඇදහිල්ල පරීක්ෂා කරනු ලැබීමෙන් ඉවසිල්ල ඇති වන බව සිතට ගන්නට කියලා. யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கிறோம், என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். මම දන්නවා ඔබ ගාව පැරණි අනුවාදයේ තියෙනවා නම් පොඩ්ඩක් ඔයිට වඩා වෙනස් වචනයක් තියෙන්නේ. இன்னும் ஒரு சில வித்தியாசமான ஒரு வார்த்தை அதில் இருக்கிறது. නමුත් මුල් පිටපත්වල ඒක ලියවුණු භාෂාවෙන් බලද්දී මෙතන ඇත්තටම කියන්නේ අපේ ඇදහිල්ල පරීක්ෂා කරන කල කියලා. அங்கே அங்கே முதலாவதாக எழுதப்பட்ட காரியங்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய விசுவாசத்தை சோதித்து பார்த்தர் என்று சொல்லி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. මොනවද කියන්නේ ඔබගේ ඇදහිල්ල සෝදිසි කරන කල ශාන්ති ගුණය උපදින බව ඔබ දැනගන්න අවශ්‍යයි කියලා உங்களுடைய කියනවා. விசுவாசத்தை பரீட்சைக்கு அங்கே பொறுமைக்கு உண்டாக்கும் என்று அறிந்து என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். දෙවියන් වහන්සේ අපිව සෝදිසි කරද්දී தேவன் எங்களை சோதித்து பார்க்கும் பொழுது එක කාරණාවක් තමයි ஒரு காரியம்தான், අපි දෙවියන් වහන්සේට ලං වෙනවා. நாங்கள் தேவன் பக்கமாக கிட்டி சேருகிறோம். දෙවෙනි දේ තමයි இரண்டாவது காரியம், දෙවියන් වහන්සේ අපේ චරිතය අපේ ජීවිතය ගොඩනගනු ලබනවා. அவர் எங்களுடைய குணாதிசயத்தை எங்களை அவர் கட்டி எழுப்புகிறார். මොකද දෙවියන් වහන්සේට සලස්මක් තිබෙනවා ඔබත් මගේ ජීවිතය ගැන. ஏனென்று சொன்னால் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை குறித்து. දෙවියන් වහන්සේට ප්ලෑන් එකක් තිබෙනවා ඔබත් මගේ ජීවිතය ගැන. உங்களுடைய வாழ்க்கை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. වචනය තුල කියනවා පළවෙනි පේතෘස් පොතේ 7 වෙනි පරිච්ඡේදයේ කියනවා ඒ ගැන ස්තුතිවන්ත වෙන්න ප්‍රීති වෙන්නට කියලා කියන උන්වහන්සේගේ වචනේ. 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே அதை குறித்து நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். අද සෝදිසි කිරීම මැද ගමන් කරනකොට අපිට ස්තුති කරන්න අමාරුයි. දෙවියන් වහන්සේ අපේ චරිතය ගොඩනගනු ලබනවා. எங்களுடைய குணாதிசயத்தை அவர் கட்டி எழுப்புகிறார். චරිතය ගොඩනගනවා. எங்களுடைய කැරක්ටර් එක. කැරක්ටර්
චරිතය උන්වහන්සේ ගොඩනගනවා. எங்களுடைய குணாதிசயத்தை எங்களை அவர் கட்டி හලෙලූයා. எழுப்புகிறார். කවුද අපි කියන දේ ගැන උන්වහන්සේ අපිව තව තවත් උන්වහන්සේ ගොඩනගන්න ආරම්භ நாங்கள் කරනවා. யார் என்று சொல்லி தொடர்ந்தும் எங்களை அவர் கட்டி எழுப்பிக் අපිට கொண்டிருக்கிறார். පෙනේ තාම දෙවියන් වහන්සේ මට උත්තර දුන්නේ නැහැ කියලා. எங்களுக்கு விளங்கும் சில சமயங்களிலே தேவன் இன்னும் எங்களுக்கு பதில் கொடுக்கவில்லை. නමුත් ඔබට මම මතක් කරන්න කැමතියි. நான் உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். දානියෙල් පොතේ කියනවා. தானியேல் புஸ்தகத்திலே நாங்கள் ඔබ பார்க்கிறோம். මට කතා කරන්නට ප්‍රථම நீர் எனக்கு பேச முன்பதாக මම ඔබේ යාඥා ඉල්ලීම දැනගෙන සිටියෙමි. உடைய ஜெப குறிப்பை நான் அறிந்திருந்தேன். හලෙලූයා. ஹalleluya. උන්වහන්සේට ලං වෙන්න හොඳ අවස්ථාවක්. உங்கள் தேவனிடத்திலே கிட்டி சேர்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். අපේ චරිතය අපේ ජීවිතය ගොඩනගා ගන්න හොඳ අවස්ථාවක් මේ எங்களுடைய අවස්ථාව. வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாய் அமைகிறது. දෙවෙනි කාරණාව තමයි இரண்டாவது காரியம் අපේ ජීවිතවල අපි අකමැති වචනයක් எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு நாங்கள் விரும்பாத ஒரு வசனம் පරීක්ෂාව තුල ගමන් කිරීම. பரீட்சைக்குள்ளே நாங்கள் கடந்து போவது. මල්ටිමීඩියා එකේ ඉන්න අය අහන්න මම කියන එක දෙවෙනි කාරණාව පරීක්ෂාව කියන කාරණාව. இரண்டாவது காரியம் பரீட்சை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ටෙම්ප්ටේෂන් කියලා ඉංග්‍රීසියෙන් කියනවා මේක. ஆங்கில மொழியிலே நாங்கள் டெம்டேஷன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். පරීක්ෂාව දෙන්නේ දෙවියන් වහන්සේ නොවේ. பரீட்சையை கொண்டு வருகிறது அங்கே தேவன் அல்ல. පරීක්ෂාව ගෙන්නේ යක්ෂයා විසින්. பரீட்சை கொண்டு வருகிறது பிசாசானவன். සමහර අය කියනවා දෙවියන් වහන්සේ මට පරීක්ෂාවක් දුන්නා ඒක දෙවියන් වහන්සේ නෙමෙයි දෙන්නේ. சில சமயங்களில் சிலர் சொல்லுவார்கள் தேவன் எனக்கு பரீட்சை கொடுத்தார் என்று சொல்லி பரீட்சிப்பது அங்கே தேவன் அல்ல. දෙවියන් වහන්සේ කවදාවත් ඔබ පරීක්ෂාවට දාන්නේ නැහැ. தேவன் ஒருபோதும் உங்களை பரீட்சித்து பார்ப்பது இல்லை. දාවිත් පරීක්ෂාවට වැටුණා. ඔහු පව් කළා. அங்கே தாவீது பரீட்சித்து அவன் பாவத்தின் மூலமாய் விழுந்தான். හලෙලූයා. ஹalleluya. පරීක්ෂාවට අපි කවුරුත් කැමති නැහැ. அந்த பரீட்சைக்கு யாரும் விருப்பமில்லை. අපි ජීවත් වෙන්නේ වැටුණ ලෝකයක් තුල. நாங்கள் அங்கே விழுந்து போகிற உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ස්වභාවයෙන්ම පෞකාර ස්වභාවය අපි තුල තිබෙනවා. எங்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கும் பொழுது அங்கே பிறந்ததிலிருந்து பாவத்தின் ரூபமாய் பிறந்திருக்கிறோம். හරිද? ස්වභාවයෙන්ම අපි පෞකාර ස්වභාවයෙන් තමයි අපි උපත ලබන්නේ. இயற்கையாகவே நாங்கள் பிறந்த நாட்களிலே பாவத்திலே நாங்கள் பிறக்கிறோம். පරීක්ෂාව ඇත්ත දෙයක්. මේක සාතන් විසින් විශේෂයෙන්ම දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයන්ව පරීක්ෂා කරනු ලබනවා. அங்கே பிசாசானவன் மூலமாக நாங்கள் பரீட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி நாங்கள் දෙවියන් பார்க்கிறோம். වහන්සේ පරීක්ෂාවට දාන්නේ නැහැ. பரீட்சிக்கப்படுகிறது தேவன் நிமித்தமாக அல்ல. උදාහරණයක් உதாரணமாக ඔබට පේනවා මෙතන ජංගම දුරකථනයක් තියෙනවා. இந்த இடத்திலே தொலைபேசி ஒன்று இருக்கிறது. ජංගම ෆෝන් එක තියෙනවා. போன் ஒன்று இருக்கிறது. දැන් මට හිතෙනවා எனக்கு விளங்குகிறது මම අරක ගන්න ඕනේ කියලා. அதை நான் எடுக்க வேண்டும். මේ පරීක්ෂාවට දාන්නේ කවුද? இந்த பரீட்சைக்குள்ளே எனக்கு போடுகிறது யார்? දෙවියන් වහන්සේද? தேவனா? නෑ. இல்லை. කවුද දාන්නේ? யார் போடுகிறது? යක්ෂයා. பிசாசு. තේරෙනවද මම කියන එක? நான் சொல்லுகிறது விளங்குகிறதா? දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යව පරීක්ෂාවට දාන්නේ නැහැ. தேவன் ஒருபோதும் மனுஷர்களை பரீட்சித்து பார்ப்பது இல்லை. නමුත් යක්ෂයා උත්සාහ කරන දේ තමයි பிசாசு அவன் பார்க்கிற காரியம், ඔබ දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයෙක් නම් நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் ඔබ இருந்தால், දෙවියන් වහන්සේ තුල ගමන් කරනවා නම් நீங்க தேவனோடு கூட பயணிக்கிறவராய் இருந்தால், ඔබව අරගෙන ගිහිල්ලා පාපයට දාන්න පරීක්ෂාවට දාන්න යක්ෂයා උත්සාහ කරනවා. உங்களை கொண்டு போய் பாவத்துக்கு போடுவதற்கு பிசாசானவன் முற்படுகிறான். හරිද? මම කියන එක පැහැදිලිද? நான் சொல்லுகிறது விளங்குகிறதா? යාකොබ් පොතට පෙරලා ගන්න. யாக்கோபு புஸ்தகத்தில் திருப்பிக் கொள்வோம். පළවෙනි පරිච්ඡේදයේ 14 සහ 16 බලන්න. அங்கே முதலாவது அதிகாரம் 14, 15, 16வது வசனங்கள். ඒත් එක මනුෂ්‍යයා තම තමාගේ තෘෂ්ණාවලින් අදිනු ලබන කල්හිද ඊට පස්සේ කියනවා පොළඹවනු ලබන කල්හිද පරීක්ෂා කරනු ලබයි. එවිට තෘෂ්ණාව පිළිසිඳගත් කල්හි පාපය බිහි කරන්නේය. පාපයද සම්පූර්ණ කල්හි මරණය උපදවයි. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். හලෙලූයා. ஹalleluya. මොනවද කියන්නේ බලන්න. இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? කවුද පාපයට දාන්නේ? யார் பாவத்துக்கு எங்களுக்கு கொண்டு போய் விடுகிறார்கள்? තෘෂ්ණාව දෙන්නේ කවුද? யார் எங்களுக்கு இச்சையை கொண்டு வருகிறார்கள்? තෘෂ්ණාව යක්ෂයා මනුෂ්‍යයාට දෙනවා. இச்சையை பிசாசானவன் மனுஷர்களுக்கு கொண்டு வருகிறான். බ්‍රදර් ඇන්ටන් කියන කෙනාට තෘෂ්ණාව ආවම යක්ෂයා ඔහුව පොළඹෙව්වොත් ඔහු මොනවද කරන්නේ? ඒ තෘෂ්ණාව නිසා ඔහු මේක ගන්න උත්සාහ කරනවා.
சகோதரன் என்டனுக்கு பிசாசானவன் அதை வாங்கும் பொழுது அங்கே இச்சையை கொடுக்கும் பொழுது அவர் அந்த காரியங்களை அவர் வாங்குகிறவராய் இருக்கிறார். තෘෂ්ණාවට ගොඩාක් හේතු තියෙනවා. அங்கே இச்சைக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. සමහර වෙලාවට දුප්පත්කම වෙන්න පුළුවන්. அங்கே எங்களுடைய துப்பத்தம். நாங்கள் அங்கே ஏழையா இருக்கக்கூடிய காரியமா සමහරවට இருக்கலாம், නැතිකම වෙන්න පුළුවන්. இல்லாமையா இருக்கலாம், හිගකම වෙන්න පුළුවන්. அங்கே இயலாமையா இருக்கலாம், දෙවියන් වහන්සේ තුල ගමන් නොකිරීම වෙන්න පුළුවන්. தேவனுக்குள்ளே பயணிக்காத ஒரு விஷயமா இருக்கலாம். මේ දේ ආවම මොනවද කරන්නේ? ඔහුට තෘෂ්ණාව ආවම ඔහු මේක ගන්ට උත්සාහ කරනවා. இந்த காரியங்கள் வரும் பொழுது அவனுக்கு இச்சை வருகிறது, அதன் பின்பதாக அதை எடுக்க அவன் முற்படுகிறான். ඒ නිසා මෙතන කියනවා ஆகவே இதில் சொல்லப்படுகிறது, එක එක මනුෂ්‍යයා තම තමාගේ තෘෂ්ණාවෙන් අදිනු ලබන කල அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்படும் பொழுது, අර අනිත් වර්ෂන් එකේ කියනවා மற்ற மொழியிலே நாங்கள் பார்க்கும் பொழுது, வெர்ஷனிலே பார்க்கும் பொழுது, එතන කියනවා තෘෂ්ණාවෙන් මුලාවි මනුෂ්‍යයන් පෙළඹෙන්න පටන් ගන්නවා කියලා. இச்சைக்குள்ளாகி அங்கே அவர்கள் முற்படுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ආදම් සහ ඒවට මේක තමයි සිද්ධ වුනේ. ஆதாம் ஏவாளுக்கு இந்த காரியம் தான் நடைபெற்றது. ආදම් සහ ඒවයි කතාව කී දෙනෙක් දන්නවද? ஆதாம் ஏவாளுடைய கதை எத்தனை பேருக்கு தெரியும்? ආදම් සහ ඒව පාපයට වැටීම ගැන කී දෙනෙක් දන්නවද? ஆதாம் ஏவாள் எப்படி பாவத்துக்குள்ளாகினார்கள் என்று சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்? ගිලා සාතන් ඔහුට පොළඹවනවා, උන පොළඹවනවා, ස්ත්‍රියව පොළඹවනවා. அங்கே பிசாசானவன் அவர்களை அங்கே அவர் பாவத்துக்கு விழும்படியாய் சோதிக்கிறான். ඕකෙන් කන්න, இதை சாப்பிடுங்கள், ඕකෙන් භුක්ති විඳින්න. இதை அனுபவியுங்கள், ඔබට දෙවියන් වහන්සේ වගේ වෙන්න පුළුවන්. நீங்கள் தேவனை போலாகலாம். පැහැදිලිද මම කියන එක? நான் சொல்லுகிறது விளங்குகிறதா? මනුෂ්‍යව තෘෂ්ණාව පැමිණි කල වරදට මනුෂ්‍යව පොළඹවනු ලබනවා. அந்த இச்சைகளாலே இழுக்கப்பட்டு அங்கே மனுஷர்கள் பாவம் செய்யும்படியாக அவன் எங்களை இழுத்து கொண்டு போய் விடுகிறான். තීරණය කරන්න පටන් ගන්නවා. தீர்மானிக்க அங்க நாங்கள் முற்படுகிறோம். සැක කරන්න පටන් ගන්නවා. நாங்கள் சந்தேகங்களை அங்கே எடுத்துக்கொள்கிறோம். ඊට පස්සේ මොනවද වෙන්නේ? මුලාවෙන්ට රැවටෙන්න පටන් ගන්නවා. அதன் பின்பதாக நாங்கள் ஏமாற்றம் அடைய ஆரம்பிக்கிறோம். ඒ නිසා මම ඔබ ධෛර්යමත් කරන්න කැමතියි. ஆகவே நான் உங்களை தைரியப்படுத்த අපේ விரும்புகிறேன். ජීවිතයට අපි වැරදියයි සිතන සෑම දෙයක්, අපේ ජීවිත ඉදිරියට පැමිණෙන වැරදියයි සිතන සෑම දෙයක් යක්ෂයාගෙන් පැමිණෙන දෙයක්ව තිබෙනවා. எங்களுடைய வாழ்க்கையிலே பிழையாக வரக்கூடிய எல்லா காரியங்களும் அங்கே பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. නමුත් උන්වහන්සේගේ වචනය කියා තිබෙනවා. ஆன போதிலும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, මේ සියල්ලෙන් ජය ගන්න පිණිස දෙවියන් වහන්සේ අපිට බලය දීලා තිබෙනවා. எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ள தேவன் எங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். දාවිද් පරීක්ෂාවට වැටුණා. அங்கே தாவீது பரீட்சைக்குள்ளாக்கப்பட்டான். සැම්සන් පරීක්ෂාවට වැටුණා. சிமியோன் அவன் அங்கே பரீட்சைக்குள்ளாக்கப்பட்டான். සැම්සන් පරීක්ෂාවට වැටුණා. சிம்சோன் அங்கே பரீட்சைக்குள்ளாக்கப்பட்டான். යූදස් පරීක්ෂාවට වැටුණා. யூதாஸ் அங்கே பரீட்சைக்குள்ளாக்கப்பட்டான். තේරුණාද මම කියන එක? நான் சொல்லுகிற காரியம் දෙවියන් விளங்குகிறதா? වහන්සේ පරීක්ෂාවට දාන්නේ නැහැ. தேவன் ஒருபோதும் உங்களை பரீட்சித்து பார்ப்பது இல்லை. යක්ෂයා මනුෂ්‍යව පරීක්ෂාවට දමනු ලබනවා. ஆன போதிலும் பிசாசானவன் உங்களுக்கு பரீட்சை கொடுக்கிறவனாய் இருக்கிறான். දැන් මම මේක ඇහුවට පස්සේ මෙයාට මොනවා හරි වුණාම අරයට මොනවද වුණා මේක කවුද කරේ මේක කවුද කරේ ඔබ තීරණය කරන්න අවශ්‍ය නැහැ. நான் இதை கேட்கும் பொழுது இவருக்கு யாருக்காவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது யார் இதை கொடுத்தது என்று சொல்லி நீங்கள் கேட்பது அவசியமில்லை. හරිද? කාට හරි උණ හැදුනම මේ උණාද කොහමද උනේ මේක පරීක්ෂාවක්ද මේක සෝද ඔබ ගිහලා හොයන්න යන්න එපා මේක දැනගෙන ඉන්න අවශ්‍යයි ඔබයි මමයි. யாருக்காவது காய்ச்சல் வரும் பொழுது யார் இதை கொடுக்கிறார் என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கவில்லை, நீங்கள் இதை விளங்கி கொண்டிருக்க வேண்டும். තේරුණාද මම කියන එක? நான் சொல்லுகிறது விளங்குகிறதா? තුන්වෙනි අපි අකමැති දේ තමයි අහන්න. மூன்றாவது காரியம் நாங்கள் அங்கு விருப்பம் இல்லாதது, මේක අයුතු ප්‍රවේශයන් කියලා කියන්න පුළුවන්. සිංහල trespassers කියලා ඉංග්‍රීසි වලින් කියන්නේ අයුතු ප්‍රවේශයන්. එහෙම නැත්නම් අනිත් මනුෂ්‍යයන් අපිට කරන වැරදි. මේක හොඳටම තේරුම් ගන්න පුළුවන්. මිනිස්සු අපේ සීමාවට ඇවිල්ලා අපිට කරන වැරදි. அங்கே இது ஆங்கில மொழியிலே ட்ரெஸ்பாஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். அது அத்துமீறி நடக்கின்ற ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. அங்கே மனுஷர்கள் எங்களுக்கு விரோதமாய் செய்யக்கூடிய காரியங்கள். අනිත් මිනිස්සු ஏன் மற்ற ஜனங்கள் අපිට කරන වැරදි. எங்களுக்கு செய்கிற பிழைகள். සමහර වෙලාවට சில சமயங்களிலே අපි අනිත් අයට කරන වැරදි. நாங்கள் மற்றவர்களுக்கு செய்கிற பிழைகள். ඒක තමයි යේසුස් වහන්සේගේ යාඥාවෙන් උන්වහන්සේ යාඥා කරන්නේ. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவான அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் ஜெபிக்கிறார், අපට වරද කළ අයට ඔබ වහන්සේ මොනවද කියන්නේ? සමාව දුන මැනව. எங்களுக்கு பிழை செய்கிறவர்களுக்கு நீர் மன்னியும். උන්වහන්සේ කුරුසේදීත් මනුෂ්‍යයා ගැන කිව්වේ මේකම තමයි. அவர் சிலுவையிலும் மனுஷர்களை குறித்து சொன்னது இதுதான், සමාව දෙන්න. ஆண்டவரே நீர் இவர்களுக்கு மன்னியும். ක්‍රිස්තුස් වහන්සේව අනුගමනය කරන කෙනෙක්
සමාව දෙන කෙනෙක්. அங்கே கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு நபர் அங்கே மன்னிக்க கூடிய மனப்பான்கை உடையவன். සමහර වෙලාවට අපේ ජීවිතය තුළ අපි ජීවත් වෙද්දී අපි මිනිස්සු දැනගෙන හෝ නොදැන අපි ඒගොල්ලන්ව රිද්දවන අවස්ථාවල් තියෙනවා. சில சமயங்களிலே நாங்கள் தேவனை பின்பற்றினாலும் சில சமயங்களிலே ஜனங்களை நாங்கள் அவர்கள் அங்கே வேதனைப்படும்படியான காரியங்களை நாங்கள் அங்கே கொடுக்கிறோம். අපි හිතනවා අපි කවදාවත් රිද්දන්නේ නැහැ කියලා. நாங்கள் ஒருபோது வேதனை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறோம். හැබැයි අපි මනුෂ්‍යයන්ව අපි රිද්දනවා. ஆன போதிலும் நாங்கள் அவர்களுக்கு வேதனைகளை கொடுக்கிறோம். ඔවුන් හිතනවා ඔවුන් අපිව රිද්දන්නේ නැහැ කියලා. නමුත් ඔවුන් අපිව රිද්දවන අවස්ථාවල් තියෙනවා. அவர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் அவர்களுக்கு வேதனை கொடுப்பது இல்லை என்று சொல்லி ஆன போதிலும் அவர்கள் வேதனை கொடுக்கிறார்கள். අපේ ශ්‍රී ලාංකික ක්‍රමයක් තියෙනවා නේද? කාවාරි දැක්ක ගමන් මොනවද කියන්නේ? මම ළඟදී මේ ලීඩර්ස්ත් එක්ක කතා කරද්දිත් ඔය කතාවම කිව්වා. அங்கே இலகியர்கள் அங்கே யாரையாவது காணும் பொழுது சொல்லுகிற ஒரு காரியம் කෙනෙක් එනවාද පොඩ්ඩක්. ඔව්. காரியம் ඇන්ටන් හම්බෙනවා. ඇන්ටන් බලන්න කොණ්ඩේ වගේ කැත බලන්නකෝ. වාරි කැතයි වට තේරෙන්නේ නැහැ ඕක කැතයි කියලා. உங்களுடைய முடி இவ்வளவு அசிங்கமா இருக்குது உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது இது அசிங்கம் என்று சொல்லி ඔය වඳුරෙක් වගේ පේනවා. குரங்கை போல நீங்கள் விளங்குகிறீர்கள். ඔරන් ඔටන් වගේ කෙනෙක් පේනවා. வித்தியாசமாய் விளங்குகிறீர்கள். ඔරන් ඔටන්. ඔරන් ඔටන් කියලා. குரங்கை போல இருக்கிறீர்கள். ඔබ කියන වචනේ ඔබ විහිළුවට කිව්වට நீங்கள் சொல்ல வார்த்தை அதை நீங்கள் கேலியாய் சொன்னாலும் ඒක වදිනවා මනුෂ්‍යයන්ට. ஒரு மனுஷர்களுக்கு அது உள்ளத்திலே அதுக்கு அங்கே விளங்குகிறது. මොනවාද ඔයා මූණේ ක්‍රීම් එකක්වත් ගන්න නැද්ද බලන්න ඔයාගේ සුදු. நீ முகத்திலே கிரீம் ஒன்று கூட போட மாட்டீர்களா என்று சொல்லி கேட்பார்கள். මොනවද කාලද ඔයා සුදු වෙන්නේ? நீ எண்ணத்தை போட்டு அங்கே வெள்ளையாகி இருக்கிறீர்கள். මොනවද වෙන්නේ? என்ன நடக்கிறது? ඔයාට කිව්වොත් රිදෙනවා ඒක හිතට දැනෙනවා. அது அங்கே உள்ளத்துக்கு வலிக்கும். ඊට පස්සේ තව කෙනෙක් ගාවට යනවා. இன்னொரு இடத்திலே போகிறார்கள். පොඩි මල්ලි ගාවට යනවා. சிறிய சிறுவன் மத்தியிலே ඒ මොනවාද පොඩි මල්ලි ඔයා කන්නේ නැද්ද? බලන්න හාල් මැස්සෙක් වගේ. அங்கே நெத்திலி பொடியை போல இருக்கிறாய் என்று சொல்லி சொல்லுவார்கள். රිදෙනවා. அங்கே வலிக்கும். විහිළු නෙමෙයි. அங்கே கேலி அல்ல. ඔව් කියන අත උසන්න බලන්න රිදෙනවද නැද්ද? රිදෙනවා. நீங்க சொல்லுங்கள் அங்கே அது வலிக்கும். විශේෂයෙන් කාන්තාවන්ට රිදෙනවා. பெண்களுக்கு வலிக்கும். පිරිමෑටත් රිදෙනවා. ஆண்களுக்கும் வலிக்கும். බලන්න ඔයා අයි කන්නඩි දාන්නේ. நீங்கள் ஏன் கண்ணாடி போடுகிறீர்கள்? කන්නඩි දෙක වාට වඩා ලොකුයි. කන්නඩි දෙක වාට වඩා ලොකුයි. කන්නඩි දෙක වාට கண்ணாடி இரண்டும் உங்களுக்கு மேல் பெரியதாய் காணப்படுகிறது. සබත්තු බලන්න. ஷூவை பாருங்க, சப்பாத்தை பாருங்க. ඩෙක් ෂූස් දැම්මේ කැතයි ඕක. ஏன் டெக் ஷூ போட்டிருக்கீங்க? அது உங்களுக்கு அசிங்கமா இருக்கிறது. රිදෙනවා. அங்கே வலிக்கும். අපි සමහර වෙලාවට දන්නේ නැහැ අනිත් මිනිස්සුගේ සීමාවල් වලට ඇවිල්ලා අපි අනිත් මනුෂ්‍යයන්ව රිද්දවනවා. மற்றவருடைய எல்லைக்குள்ளே வந்து அவர்களை நாங்கள் வேதனைக்குள்ளாக்குகிறோம். ශ්‍රී ලාංකික සංස්කෘතිය අනුව හරි ලේසියෙන් මිනිසුන්ව රිද්දනවා. දැක්ක ගමන් ළමෙක් වඩා ගත්ත ගමන් බර මදි නේද මේ ළමයාගේ. අනේ අර ඊළඟේ- අම්මට ඇඬෙන්න පටන් ගන්නවා මේ අයියෝ කිරි දෙන්නේ නැද්ද මේ ළමයාට? මේ ළමයාට කවන්නේ නැද්ද? මේවා අහන්න හොඳ දේවල් නෙමෙයි. இலங்கை கலாச்சாரத்திலே பார்க்கும்போது சில பிள்ளை எடுத்துக்கொண்டு சொல்வார்கள் நீங்க இந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவதில்லை, அவள் அங்கே மாரம் குறைவாய் காணப்படுகிறான் என்று சொல்லி. පුළුවන් නම් මේ ළමයාවත් උස්සලා කියයි. උස්සන්න බලන්න මේ බර නෑනේ කිලෝ 30යි බලන්නකෝ. 30 කිලෝ මාත්‍රමේ இருக்கிறான்னு சொல்லி. නැද්ද සිස්ටර්? 30 கிலோ மாத்திரமே இருக்கிறார். මෙයාට දෙන්න බීෆ් ගානලා දෙන්න සිස්ටර්. இவருக்கு நல்ல இறைச்சி வாங்கி கொடுங்க சிஸ்டர். මෙයාට චිකන් ගානලා දෙන්න සිස්ටර්. இவர் அங்கே கோழி இறைச்சி வாங்கி கொடுங்க. ආල්මස ටිකක් දෙන්න සිස්ටර් අයිරින්. මේවා කියන්න හොඳ නැති දේවල්. இதை சொல்லுகிற அங்கே சொல்ல தேவையில்லாத காரியங்கள். හලෙලූයා. ஹalleluya. තේරුණාද මම කියන දේ? நான் சொல்லுகிற காரியம் අපි விளங்குகிறதா? අනිත් මනුෂ්‍යයන්ගේ සීමාවට ගිහිල්ලා ඔවුන්ව අපි දුක් කරවනවා. அவர்களுடைய எல்லைக்குள்ளே சென்று நாங்கள் அவர்களை வேதனைக்குள்ளாக்குகிறோம். මෙයා අරයත් එක්ක ඉඳලා එතනට ගිහිල්ලා එයාව කලකිරීමට පත් කරනවා. அவரிட பக்கமாய் சென்று அவர் கலங்குவதற்கு அவர் காரியங்களை செய்கிறார். ඔයා කියන එක වචනයක් நீங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை මේක நிமித்தமாக හැමෝටම අදාළයි. හරිද? ඕක මටත් අදාළයි ඔබටත් අදාළයි. හරි? அது எல்லாருக்கும் உரியது. ඔබ කියන එක වචනයක් நீங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை සමහර වෙලාවට சில சமயங்களிலே මිනිස්සෙක්ව නැති කරන්න පුළුවන්, ඇති කරන්න පුළුවන්. மனிதர்களை அழித்து போகலாம், இல்லாவிட்டால் உருவாக்கவும் முடியும். මම හිතනවා අපි මේක නවත්තන්න අවශ්‍යයි. இதை நாங்கள் விட்டுவிட வேண்டும். thank you ආවට උදාහරණ thank you. ලාර්ග. ඒද නරඬු වෙනවා. அங்கே இருவரும் මට சண்டை හරි போடுகிறார்கள். සන්තෝෂයි. எனக்கு මම சந்தோஷம். වැඩේ කරා.
நான் வேலை செய்து விட்டேன். Brother Constantine, பிரதர் கான்ஸ்டன்ட் Pastor Joel කිව්වා ඔයා ඉන්ටර්ප්‍රීට් කරනවා හරි කතයි කියලා. ඔයා දන්නේ නැහැ නේද ඔක කිව්වා කියලා. அங்கே பாஸ்டர் ஜோயல் சொன்னார் நீ மொழிபெயர்க்கிறது மிகவும் அங்கே வித்தியாசமா இருக்கிறது දැන් මෙයා මොනවද කරන්නේ? මේ brother මොනවද කරන්නේ? හිතනවා අනේ බලන්න Pastor Joel කිව්වා නම් දැන් මම ඉතින් කොහමද උඩ නැගලා මම අදින් පස්සේ நවත්තනවා. பாஸ்டர் ஜோயல் சொன்னார் நான் எப்படி மேலே சென்று இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இன்றையிலிருந்து நான் அதை நிறுத்த போகிறேன் என்று சொல்லி சொல்லுவேன். brother Evangel ගාවට යනවා. பிரதர் இவஞ்சல் இடத்திலே சொல்லுவார்கள். අර pastor කිව්වා brother Evangel அந்த பாஸ்டர் சொன்னார் ඔයා ගීතිකා කියනවා හරි කතයි කියලා. நீங்கள் பாடுகிற பாடல்கள் அங்கே மோசமா இருக்கிறது. මොනවද වෙන්නේ? என்ன நடக்கிறது? Evangel හොඳ ඇදහිල්ලක් ඇති නිවැරදි කිතුණු ජීවිතයක් ගත කරන කෙනෙක් නම් ඔය කවුරු කිව්වත් මම දෙවියන් වහන්සේට කරනවා කියලා ඔහු කරයි. එහෙම නැත්තම් මොනවද වෙන්නේ? අදාරයටපත් වෙනවා. அவர் தேவனை நன்றாக விசுவாசிக்கிற நபராய் இருந்தால் பரவாயில்லை, இல்லாவிட்டால் அவர் அங்கே விழுந்து போறவராய் காணப்படுவார். එයා ඊට පස්සේ සේවය කරන්න ගනවතුවත් ஊழியக்காரத்திலே செல்லும் பொழுது යස් මම ඒකත් කරා. நான் அதையும் செய்து விட்டேன். යස් எஸ் சாம் என்று சொல்லுவார்கள். නියමයි. அங்கே அங்கே நல்லது நான் இதை செய்து விட்டேன் என்று சொல்லி ඊට சொல்லுவார்கள். පස්සේ මම හරි සන්තෝෂයි මට. எனக்கு மிகவும் சந்தோஷம். අනිත් අයගේ සීමාවලට ඇතුල් වෙන එක. மற்றவருடைய எல்லைக்குள்ளே நாங்கள் கடந்து போகிறது. එයාව එපා කරනවා. அவருக்கு இயலாமல் யாவ- போகும் வரைக்கும் அவருக்கு துக்கரணம். காரியங்களை செய்வது, அவரை கவலைப்படுத்துவது, එයාව කලකිරීමටපත් කරනවා. அவரை வேதனைக்குள்ளே கொண்டு போய் விடுகிறது. හැබැයි ඔබ නියම කිතුණුවෙක්. உண்மையான கிறிஸ்தவன் අර වචනයටයි මේ වචනයටයි ආධාරමත් වෙන්න යන්නේ அந்த නැහැ. வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் அதைப்பட்டு போகிறவன் அல்ல. නියම කිතුණුවා உண்மையான கிறிஸ்தவன் ඒ වචනයට මේ වචනයට ආධාරමත් වෙන්නේ නැහැ. அந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் அதைப்பட்டு போவது இல்லை. හිත රිදෙන කතාවල් ඇහෙනවා. அங்கே உள்ளங்கள் உடைக்கப்படுகிற காரியங்களை கேள்விப்படுகிறோம். නමුත් ඔහු හිත ගන්නවා යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ஆனபோது හalleluya. இயேசு கிறிஸ்துவின் முன்பதாக அவன் நின்று හalleluya. கொள்கிறான். ஹalleluya. මොන කතා මට කිව්වත් எப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு මම சொன்னாலும் ජීවත් වෙන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා. நான் ஜீவிக்கிறேன் හalleluya. கிறிஸ்துவுக்காக. ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා ජීවත් වෙන්න. கிறிஸ்துவுக்குள்ளாகவே நான் ஜீவிக்கிறேன். හalleluya. ஹalleluya. ක්‍රිස්තුස් වහන්සේ නිසා හුස්ම ගන්න. அவருக்காகவே நீங்கள் சுவாசியுங்கள். එවිට ඒ ප්‍රීතිය ඔබ භුක්ති විඳින්න යනවා. அப்பொழுது அந்த சந்தோஷத்தை உங்களாலே அனுபவிக்க முடியும். ඒ නිසා අපි මේක නවත්වන්න අවශ්‍යයි. ஆகவே அந்த காரியங்களை நாங்கள் விட்டுவிட வேண்டும். මොකද්ද නවත්තන්නේ? என்னத்தை விட்டுவிட போகிறோம்? අනුන්ගේ ජීවිතවලට ගිහිල්ලා ඔවුන්ව වට්ටන එක නවත්වන්න අවශ්‍යයි. மற்றவருடைய வாழ்க்கைக்கு சென்று அவர்களை விளங்கப்படுவதிலிருந்து விலகு அவர்கள் விலத்தடிக்கும் படுவதிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். හතරවෙනි අපි අකමැති දේ තමයි நான்காவதாக நாங்கள் விருப்பப்படாத காரியம் කරදරේ. அங்கே கஷ்டம், අර්බුද. பிரச்சனைகள். ගොඩක් අර්බුද අපේ ජීවිතවලට පැමිණෙන්නේ අපේ වැරදි නිසා. சில பிரச்சனைகள் எங்களுடைய பிழையின் நிமித்தமாகவே வருகிறது. මේක ඉංග්‍රීසියෙන් කියනවා consequences of our own sins කියලා. ඒ කියන්නේ අපේ වැරදි නිසා අපි කරදරයටපත් වෙනවා. எங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக எங்களுடைய பிழையின் நிமித்தமாக நாங்கள் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொள்கிறோம். අපි ගත්ත වැරදි තීරණය නිසා நாங்கள் எடுத்த பிழையான தீர்மானத்தின் நிமித்தமாக අපි ගත්ත මෝඩ තීරණය නිසා நாங்கள் எடுத்த முட்டாள்தனமான அங்கு தீர்மானத்தின் நிமித்தமாக අපි ගත්ත ආත්මාර්ථකාමී තීරණය නිසා எங்களுடைய தன்னுடைய சுய இச்சையினாலே எடுத்த தீர்மானத்தின் நிமித்தமாக අපි වැටෙනවා. நாங்கள் விழுந்து போகிறோம். ඒ නිසා අපි මේ අර්බුද වලට කැමති නැහැ. ஆகவே அந்த கஷ்டங்களுக்கு நாங்கள் விரும்புவது இல்லை. උදාහරණයක් විදිහට කියනවා නම් உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் අපි ලක්ෂ 3ක ලෝන් එකක් ගන්නවා. 3 லட்சத்துக்கு லோன் எடுக்கிறோம், கடன் வாங்குகிறோம். ගිහිල්ලා ගන්නවා iPhone 16 එකක්. அங்கே ஐபோன் 16 வாங்குகிறோம். දැන් ලක්ෂ 3 ගෙවන්න මාසෙකට කීයක් ගෙවන්න ඕනද? 3 லட்சத்துக்கு மாதத்துக்கு எவ்வளவு கட்ட வேண்டும்? ලක්ෂ 3ක් ගෙවන්න කීයක් ගෙවන්න ඕනද මාසෙට? 20 නෑ අපි අවුරුදු 3න් 2කින් ගෙවනවා නම් 30ක් 35ක් සමානලට අපි කියමුකෝ. 30-35,000 கட்ட வேண்டும். හරි අවුරුද්දෙන් ගෙවන්නම් කියලා ගන්නවා. එහෙම නැත්නම් අවුරුදු 2කින් ගෙවන්නම් කියලා ගන්නවා. ஒரு வருடம் இல்லாவிட்டால் 2 வருடத்திலே கட்டுகிறோம் என்று சொல்லி நாங்கள் வாங்குகிறோம். කරදරේ වැටිලා ලක්ෂ 3ක ෆෝන් එකක් පාවිච්චි කරනවා. பிரச்சனையிலே விழுந்து 3 லட்சம் போனை நாங்கள் பாவிக்கிறோம். ගෙදර කන්න දෙයක් නැහැ. அங்கே வீட்டிலே சாப்பிட ஒன்றுமில்லை. YouTube Facebook Instagram package එක දානවා රුපියල් 1000ක් දීලා ළමයට පිටි එකක් අරන් දෙන්න සල්ලි නැහැ. அங்கே யூடியூப் போன்ற அங்கே காரியங்களை நாங்கள் 1000 ரூபாய்க்கு செலுத்தி நாங்கள் போட்டுக் கொள்கிறோம். பிள்ளைக்கு எங்களுக்கு உணவு கொடுக்க எங்களாலே முடியாது. තේරුණාද මම කියන්නේ අපේ මෝඩ තීරණ නිසා අපි ගොඩක් වෙලාවට කරදරයටපත් වෙනවා.
කරදරයට වැටෙනවා. எங்களுடைய முட்டாள்தனமான தீர்மானங்கள் நிமித்தமாக நாங்கள் பிரச்சனைக்குள்ளே விழுகிறோம். මේක සභාවක් විදිහට ඔබ ඉගෙන ගන්න අවශ්‍යයි. இந்த சபையாகிய நீங்கள் இன்று கற்றுக்கொள்ள வேண்டும். හරිද? තේරෙනවද මම කියන එක? நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு விளங்குகிறதா? ගිනි පොලියට 120ට ණයට ගන්නවා, ණයක් ගන්නවා. அங்கே நாங்கள் அங்கே ණය ගන්නවා. ගිනි கடன் පොලිය. வாங்குகிறோம். වැල් පොලිය කියලා කියනවා, ගිනි පොලිය කියලා කියනවා. පොලියට ගිහලා සල්ලි ගන්නවා. அங்கே நாங்கள் வட்டிக்காக நாங்கள் பணம் வாங்குகிறோம். ඊට පස්සේ මොනවද වෙන්නේ? ඒක ගෙවන්න ගන්න බැරුව වයිෆ් දුක් විඳිනවා, ළමයි දුක් විඳිනවා, ඔබත් දුක් විඳිනවා. அங்கே மனைவியும் நீங்களும் பிள்ளைகளும் அங்கே கஷ்டப்படுகிறார்கள். හරි දැන් ඔබ ණයට අරන් තියෙනවා නම් මම ඔබ ගැන නෙමෙයි කියන්නේ. හරි? நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் நான் உங்களுக்கு கொடுத்ததில் சொல்லுவது අපි කල්පනා නොකර අපි සමහර වෙලාවට ආත්මාර්ථකාමී බව නිසා අපේ මෝඩකම නිසා අපි ගත්ත වැරදි තීරණ අපි අමාරුවට අපි පත් වෙනවා. நாங்கள் யோசிக்காமல் எங்களுடைய சுய இச்சையின்படி நாங்கள் முட்டாள்தனமான தீர்மானத்தின்படி நாங்கள் இப்படிப்பட்ட கஷ்டங்களிலே பிரச்சனைகளுக்குள்ளே நாங்கள் கடந்து போகிறோம். තේරෙනවද මම කියන දේ? நான் சொல்லுகிற காரியம் මේක உங்களுக்கு අපි விளங்குகிறதா? නවත්වන්න අවශ්‍යයි. කිතුනුවා සඵලත්වයට යන්න නම් මේක නවත්තන්න අවශ්‍යයි. கிறிஸ்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இதை நிறுத்துவது அவசியமாயிருக்கு. කරන්න බැරි දේවල් නොකර ඉන්න එක හොඳයි. அங்கே செய்ய முடியாத காரியங்களை நிறுத்துவது அவசியமாயிருக்கிறது. අනයට බැනලා අපි අපිට පාපය අපේ පිටට දාගන්නවා. அவரை ஏசி விட்டு அந்த பாவத்தை எங்களுக்கு மேலே நாங்கள் போட்டுக் கொள்கிறோம். පව් කරලා අපේ පිටට අපි වැරද්ද දාගන්නවා. பாவங்களை செய்து எங்கள் மேல் இந்த பிரச்சனைகளை குறைகளை நாங்கள் போட்டுக் கொள்கிறோம். මතකද අර තට්ටයා කියලා කියනවා දේවදාසෙක්ට බයිබලේ. அங்கே அங்கே மொட்டையன் ஒன்று சொல்லுவார்கள், சொட்டையன் சொட்டையன் என்று சொல்லி சொல்லுவார்கள். අන්තිමට දෙවියන් වහන්සේගේ උදහස මේ තට්ටයා කියපු අයගේ පිටට ආවා. දෙවියන් වහන්සේගේ උදහස මේ தேவனுடைய கோபாக்கினை அவனுக்குள்ளே வந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். තේරෙනවද මම කියන දේ? நான் சொல்லுகிற விளங்குகிறதா? සමහර වෙලාවට சில சமயங்களிலே අපි හිතන්නේ නැතුව අපි කරපු වැරදි මෝඩ තීරණ නිසා අපි ඒවා ගෙවනවා තාමත්. நாங்கள் அங்கே எங்களுடைய முட்டாள்தனத்தின் நிமித்தமாக நாங்கள் எடுத்த தீர்மானத்தின் நிமித்தமாக அந்த விலையை நாங்கள் இப்பண்டும் செலுத்திக் අපි கொண்டிருக்கிறோம். කරන මෝඩ දේවල් නිසා. எங்களுடைய முட்டாள்தனமான யோசனை நிமித்தமாக. උදම උදාහරණයක් ණය උදාහරණය. நல்ல ஒரு உதாரணம் அந்த கடன். මර්සිඩීස් බෙන්ස් එකක් ගන්න ලක්ෂ 300ක් විතර ඕනේ කියලා හිතන්න. 300 லட்சம் தேவை அங்கே பென்ஸ் காரை வாங்குவதற்கு. 1,50,000ක ලෝන් එකක් ගෙවන්න වෙනවා එතකොට මාසෙකට හිතන්න. மாதத்துக்கு 1,50,000 லோன் ஒன்று கடன் ஒன்று එහෙම வாங்க නැත්නම් வேண்டும். ලක්ෂ 2ක් මාසෙකට ගෙවන්න වෙනවා. இல்லாவிட்டால் 2 லட்சம் மாதத்துக்கு கட்ட வேண்டும். පඩිය ලක්ෂ 2යි 2 லட்சம் மாத்திரமே இப்ப அங்கே சம்பளம் இருக்கிறது. ෆිනෑන්ස් එක ලක්ෂ 2යි. அங்கே அங்கே செலுத்த வேண்டிய காரியமும் 2 லட்சம் தான். කාර් එක ගෙදර තමයි තියන් ඉන්න වෙන්නේ. அந்த காரை வாங்கி வீட்டிலே தான் வைக்க முடியும். තේරුණා මම කියන මම තේරුම් ගන්න උදව් වෙන්න උපකාර කරන්න මම try කරන්න. நாங்கள் உதவி செய்கிறோம், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். අපි කරන වැරදි තීරණ නිසා நாங்கள் எடுக்கிற பிழையான தீர்மானத்தின் අපි நிமித்தமாக කරදරයට අර්බුදයට පත් වෙනවා. நாங்கள் கஷ்டத்துக்குள்ளே பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறோம். ඉතින් මම ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். යේසුස් වහන්සේ කියා තිබෙනවා இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லி இருக்கிறார், වෙහෙස වෙන බර උසුලන සියල්ලනි මා වෙතට එන්න මම නුඹලාට සහනය දෙමි කියලා. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் ඒ தருவேன். නිසා මේ හතර තුර සමහර වෙලාවට ඔබත් මමත් මෙතන ඉන්න කවුරු හෝ කෙනෙක් අඩු ගානෙක් කෙනෙක්වත් මේ හතර තුල ගමන් කරලා ඇති. இந்த பிரச்சனைகளுக்குள்ளே இந்த இடத்திலே நீங்களும் நாங்களும் மத்தியிலே ஒருவராதிலும் அங்கே நீங்கள் பயணித்திருக்கலாம். මම හිතන්නේ මේ 350ක් විතර ඉන්නවා 320ක් විතර ඉන්නවා කියලා හිතන්න. මේ 320ම මේ දේවල් වල ගමන් කරලා තියෙනවා අනිවාර්යයෙන්. 320 பேர் 350 பேர் இந்த இடத்தில் இருந்தாலும் 320 பேர் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே கடந்து போயிருப்பீர்கள். නමුත් මේ දේවල් වලින් ජය දෙවියන් වහන්සේ දෙන්න යනවා. அதற்குள்ளும் தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறார். හalleluya. ஹalleluya. උන්වහන්සේ ඔබවත් මාවත් තනි කරන දෙවි කෙනෙක් නෙමෙයි. அவர் உங்களையும் என்னையும் ஒருபோதும் தனிமைப்படுத்துகிற தேவன் උන්වහන්සේ அல்ல. ඔබවත් මාවත් අතහරින දෙවි කෙනෙක් නෙමෙයි. அவர் உங்களையும் எங்களையும் கைவிடுகிற தேவன் அல்ல. උන්වහන්සේ ඔබවයි මාවයි උන්වහන්සේ රැගෙන යන්නා වූ දෙවි කෙනෙක් කියලා වචනේ පොරොන්දු වෙලා තියෙනවා. உங்களையும் எங்களையும் தேவன் அழைத்து கொண்டு போகிறவர் என்று சொல்லி நாங்கள் මොන பார்க்கிறோம். සෝදිසි කිරීම ආවත් எப்படிப்பட்ட சோதனைகள் මොන வந்தாலும் පරීක්ෂාව ආවත් எப்படிப்பட்ட பரீட்சைக்குள்ளே நாங்கள் கடந்து போனாலும் මේ වලින් ජය දෙවියන් වහන්සේ
අපිට දෙන්න යනවා. இதற்குள்ளே வெற்றியை தேவன் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க Hallelujah. போகிறார். ஹalleluya. අයුතු ප්‍රවේශයන් තුළ ඔබ ජීවත් වෙලා ඇති. මනුෂ්‍යයන් ඔබ රිද්දවල ඇති. அத்துமீறுகிற காரியங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து போயிருக்கலாம். மனுஷர்கள் உங்களை வேதனைக்குட்படுத்தி இருக்கலாம். මේ රිද්දවපු අයට ඔබ සමාව දෙන්න අවශ්‍යයි. அவர்கள் உங்களை வேதனைப்படுத்தியிருந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுப்பது ඒක அவசியம். අමතක කරලා දාන්න අවශ්‍යයි. அதை மறந்து போவது ඔබ அவசியமாயிருக்கிறது. මේවා හිතේ තියාගෙන ඉන්න ඒවා පසවන්ට යන ඔබේ ජීවිතය තුළ හදවත තුළ. அதை நீங்கள் உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அது உங்களுடைய உள்ளத்துக்கு அது இன்னும் பிரச்சனையாக அமைய போகிறது. ඇයි? ஏன்? මම හිතනවා එයා මාව රිද්දෙව්වා. அவர் என்னை வேதனைக்குள் ஆக்கினார். එයා මාව වැට්ටුවා. அவர் என்னை விழுங்கலுக்கு பண்ணினார். එයා මාව අපහසුතාවයට පත් කළා. அவர் எனக்கு கஷ்டத்தை கொண்டு வந்து එයා கொடுத்தார். මට විරුද්ධව පව් කළා. எனக்கு விரோதமாய் அவர் பாவம் செய்தார். නමුත් මේ උදෑසන මම ඔබට මතක් කරන්න කැමතියි. காலையில நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். සමාව දෙන්න අවශ්‍යයි. நீங்கள் அங்கே மன்னிப்பை கொடுக்க வேண்டும். හලෙලූයා. ஹalleluya. සමාව දෙන්න උන්ට. மன்னிப்பை கொடுங்க. යේසුස් වහන්සේ කුරුසේදී කතා කළා කියනවා. தேவன் சிலுவையிலே கதைத்து சொன்னார் இயேசு. ඔවුන් නොදැන කරන වරදට ඔවුන්ට සමාව දුන මැන. அவர்கள் தெரியாமல் செய்கிற காரியங்களுக்கு அவர்களுக்கு ඔබට மன்னியும். පුළුවන් ද මේ උදෑසන ඔවුන්ට සමාව දෙන්න. உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க உங்களாலே முடியும் அந்த காலை ඔබ வேளையிலே. රිද්දවපු අයට. உங்களை வேதனைக்குட்படுத்தினவர்களுக்கு, ඔබව කඩපු අයට. உங்களை உடைத்தவர்களுக்கு, ඔබව දුක් කරපු අයට. உங்களுக்கு துக்கத்தை கொண்டு வந்தவர்களுக்கு, ඔබට කඳුළු එන පිණිස ඔබගේ ජීවිතය ඇදලා දාපු අයට. உங்களுக்கு கண்ணீர் வரும் வரை உங்களுடைய வாழ்க்கையை இழுத்து போட்டவர்களுக்கு, ඔබව ණයකාරයෙක් කරපු අයට. உங்களை கடனாளிகளாக மாற்றியவர்களுக்கு ඔබට පුළුවන් ද සමාව දෙන්න මේ உங்களாலே උදෑසන. முடியுமா அவர்களுக்கு அங்கே மன்னிப்பை கொடுப்பதற்கு? ඒකයි සැබෑ කිතුණු ජීවිතය කියලා කියන්නේ. அதுதான் உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. උන්වහන්සේ කුරුසියේ ඉන්නකොට කියනවා. அவர் சிலுவையிலே இருக்கும் பொழுது சொன்னார், ස්වාමිනී ඔවුන් නොදැන කරපු වරදට සමාව දුන මැනව. ஆண்டவரே அவர் அறியாமல் செய்கிற Amen. பாவத்துக்கு இவர்களுக்கு மன்னியும். ඒකයි සැබෑ කිතුණු ජීවිතය කියලා කියන්නේ. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி நாங்கள் මේ දේශනාව பார்க்கிறோம். ඔබ කාට හෝ ඇහෙනවා නම් இந்த பிரசங்கமானது யாருக்காவது கேட்கும் என்று சொன்னால் ඔවුන්ට සමාව දෙන්න ආරම්භ කරන්න. அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க උන්වහන්සේට කියන ස්වාමිනී මම මේක අමතක කරන්නට යනවා. ஆண்டவரே இதை நான் மறந்து போக போகிறேன். forgive and forget කියලා කියනවා. அங்கே மன்னித்து மறந்து போங்கள் என்று சொல்லி සමාව பார்க்கிறோம். දෙන්න අමතක කරන්නට. மன்னித்து நீங்கள் மறந்து போங்கள். ඔබේ ජීවිතයට පහර දුන්න අයට. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அடித்தவர்கள், ඔබට විරුද්ධව කතා කරපු අයට. உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், ඔබට hina වුණ අයට. உங்களை பார்த்து சிரித்தவர்கள், ඔබේ ජීවිතය කාලකන්ණි කරපු අයට. உங்களுடைய வாழ்க்கையை அழித்து போட்டவர்களுக்கு සමාව දෙන්න අවශ්‍යයි. மன்னிப்பை கொடுப்பது அவசியம். ඒකයි සැබෑ කිතුණු ජීවිතය කියලා කියන්නේ. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொல்லி பார்க்கிறோம். හලෙලූයා. ஹalleluya. ඒකයි සැබෑ කිතුණු ජීවිතය කියලා කියන්නේ. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். ඔබ කරදරයට පත් වුණා නම් நீங்கள் கஷ்டத்துக்குள்ளே கடந்து போகும் பொழுது ඔබ දෙවියන් වහන්සේට කියන්න. நீங்க தேவனை நோக்கி பார்த்து சொல்லுங்கள், ස්වාමිනී මම කරපු වැරද්දට සමාව දෙන්න. ஆண்டவரே நான் செய்த பிழைக்கு எனக்கு மன்னியும், මට උදව් කරන්න. எனக்கு நீர் உதவி ඔබ செய்யும். සමහරලාට ණය ප්‍රශ්නවල ඇති. கடன் பிரச்சனைகள் நீங்கள் இருக்கலாம். ඔබ අමාරුවෙන් මේවා ගෙවාගෙන ඔබ ඇදගෙන අමාරුවෙන් යනවා වෙන්න පුළුවන්. மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் அதைகளை கட்டிக்கொண்டு அதை இழுத்து கொண்டு செல்ல முடியும். දෙවියන් වහන්සේට කතා කරලා කියන්න. தேவனை நோக்கி பார்த்து சொல்லுங்கள், ස්වාමිනී ஆண்டவரே මම කරපු වැරද්දට සමාව දෙන්න. நான் செய்த பிழைக்கு எனக்கு மன்னிப்பீராக. මම දැනගෙන හෝ නොදැන කරපු වරදට ඔබ වහන්සේ මට සමාව දෙන්න. நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு எனக்கு மன்னிப்பீராக. යේසුස් වහන්සේගේ යාඥාව තුළ උන්වහන්සේ කියනවා. இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபத்தில் அவர் சொல்லுகிறார், අපේ ණය අපිට කමා කළ මැනව කියලා. எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல என் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ඒකයි සැබෑ කිතුණු ජීවිතය කියලා කියන්නේ. அதுதான் உண்மையான கிறிஸ்துவுடைய வாழ்க்கை. පසුතැවිලි වෙන්න අවශ්‍යයි. நாங்கள் மனம் திரும்புவது அவசியமாயிருக்கிறது. Hallelujah. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. පැහැදිලිද මම කියන දේ ගැන? සෝදිසි කිරීමක් මැද ගමන් කරනවා නම් இந்த காலை வேளை சோதனைக்குள்ளே நாங்கள் கடந்து போகும் பொழுது ඇදහිල්ලේ නිවාඩුවක් ඔබ ගන්නට අවශ්‍යයි. அங்கே விசுவாசத்திலே நாங்கள் செல்ல வேண்டும். ඇදහිල්ලේ නිවාඩුවක් ගන්නට අවශ්‍යයි. ඇදහිල්ලේ නිවාඩුවක්. விசுவாசத்திலே விடுமுறையை பெற்றுக்கொள்ள හොඳ வேண்டும். නිවාඩුවක් ගන්නට අවශ්‍යයි. நல்ல ஒரு விடுமுறையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ඇදහිල්ලෙන් විශ්වාස කරන්නට. அங்கே விசுவாசம், அங்கே நம்பிக்கையிலே ඒ ගැන விசுவாசமாயிருங்கள். යාඥා කරන්නට. அதற்காய் ஜெபம் මම பண்ணுங்கள். ඊටියස සතිය දේශනා කරා දෙවියන් වහන්සේ ඔබ වෙනුවෙන් සටන් කරන්නට යනවා කියලා. தேவன் உங்களுக்கு முன்பதாய் நடக்க போகிறார், உங்களுக்காக அவர் போராட போகிறார்னு சொல்லி பார்த்தோம். නිදහස් වෙන්න. நீங்கள் விடுதலை ඔබ பெற்றுக்கொள்ளுங்கள். පරීක්ෂාවන් මැද ගමන් කරනවා නම් நீங்கள் பரீட்சைக்குள்ளே கடந்து போகும் பொழுது සතුරට විරුද්ධව නැගී සිටින්න. பிசாசுக்கு விரோதமாய் எழுந்திருங்கள். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් තෘෂ්ණාවට විරුද්ධව කතා කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த விச்சைக்கு விரோதமாய் பேசுங்கள். ඔබ අන් මනුෂ්‍යයන් නිසා රිදුන කෙනෙක් නම් மற்ற மனுஷன் நிமித்தமாக நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தால் සමාව දෙන්න. மன்னிப்பை கொடுங்கள், අමතක කරන්න. மறந்து போங்கள். අපි හැමෝම කියමු සමාව දෙන්න අමතක කරන්න. நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம், மன்னிப்போம் மறப்போம். ඔබ කරදරේ වැටිලා ඉන්නවා නම් ඔබගේ පාපය නිසා ඔබගේ වරද නිසා உங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக நீங்கள் பிரச்சனைக்கு விழுந்திருந்தால் පසුතැවිලි වෙන්න. மனம் திரும்புங்கள். දෙවියන් වහන්සේ ඔබව නිදහස් කරන්නට යනවා. தேவன் உங்களை விடுதலையாக்க போகிறார். ආමෙන්. ஆமென். සමදා ප්‍රීතියයි. මක්නිසාද උන්වහන්සේ
මා සමග සිටින නිසා. தேவன் எங்களோடு கூட Hallelujah. இருக்கும் பொழுது எந்த நாளும் எங்களுக்கு சந்தோஷம் ඔබට காணப்படுகிறது. පුළුවන් ද මේ දේවල් වල ගමන් කරද්දී இந்த காரியங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து போவது உங்களால் ඔබට முடியுமா? පුළුවන් ද මේ දේවල් වල ගමන් කරද්දී உங்களுக்கு முடியுமா இந்த காரியங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து போகும் பொழுது ස්වාමිනී ඔබ වහන්සේට ස්තුතියි කියලා කියන්න. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்ல முடியுமா? හරි අමාරුයි. மிகவும் கஷ்டம். නමුත් ඇදහිල්ලේ මනුෂ්‍යයා நாங்க விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் දාසන දෙවියන් වහන්සේට කියනවා காலை வேளை தேவனை நோக்கி ස්වාමිනී ඔබ பார்த்து වහන්සේට ස්තුතියි. ஆண்டவரே உமக்கு நன்றி. ඔහු රාත්‍රියේ දෙවියන් වහන්සේට කියනවා. ராத்திரி வேளையில அவன் சொல்லுகிறான். ඔහු සෝදිසි කිරීම මැද ඔහු ගමන් කරද්දී அங்கே சோதனைக்குள்ளே பயணிக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ ඔහුගේ ඇදහිල්ල පරීක්ෂා කරද්දී அவருடைய விசுவாசத்தை தேவன் சோதித்து பார்க்கும் பொழுது ඔහු දෙවියන් වහන්සේට කියනවා ස්වාමිනී ස්තුතියි කියලා. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ඔහු දෙවියන් වහන්සේට කියනවා ස්වාමිනී தேவனை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே ස්වාමිනී ඔබ වහන්සේට ස්තුතියි කියලා කියනවා. உமக்கு நன்றி. ඔෆිස් එකට අරන් යන්න පුළුවන්ද? උන්වහන්සේට ස්තුති කරන්න. அவருக்கு நன்றி செலுத்துங்கள். උන්වහන්සේට ස්තුති කරන්න. அவருக்கு நன்றி செலுத்துங்கள். උන්වහන්සේ ඔබේ ජීවනයයි. அவர் உங்களுடைய ජීவன். උන්වහන්සේ ඔබට සියල්ලෙන් ජය දෙන්නව දෙවියන් වහන්සේ. எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி හalleluya. கொடுக்கிற அவரே. උන්වහන්සේට කියන්න පුළුවන්ද? அவருக்கு சொல்ல முடியுமா? ස්තුති වේ. நன்றி ස්තුති වේ. நன்றி. ස්තුති කරමින් සිටීමි. அங்கே நன்றி செலுத்திக் கொண்டே Hallelujah. இருப்பேன். ஹalleluya. ප්‍රීතියයි. சந்தோஷம். හalleluya. ஹalleluya. මක්නිසාද ස්වාමින් වහන්සේගේ ප්‍රීතිය මා තුල තිබෙන නිසා. ஏனென்று சொன்னால் தேவனுடைய சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கிறபடியால் හැම කෙනෙක්ම නැගිටලා අපි ගායනා කරන්නට යනවා. நாங்கள் எல்லாரும் எழுந்திருந்து நாங்கள் பாட போகிறோம். සමදා ප්‍රීතියයි. இந்த நாளும் சந்தோஷம், என்றும் ஆனந்தம். මගේ යේසුස් මා සමගයි. என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். හalleluya. ஹalleluya. කී දෙනෙක් ලෑස්තිද උන්වහන්සේට ස්තුති කරන්න? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக විනාඩියක් අපි දෙවියන් වහන්සේට කියමු. அங்க ஒரு வினாடி நாங்கள் தேவனை பார்த்து ස්වාමිනී சொல்லுவோம். මම මොන සෝදිසි කිරීම තුල හිටියත් ஆண்டவரே எப்படிப்பட்ட சோதனைக்குள்ளே நான் சென்றாலும் ඔබ වහන්සේට ස්තුතියි. உமக்கு நன்றி. මම මොන පරීක්ෂාව මැද ගමන් කළත් எப்படிப்பட்ட பரீட்சைக்குள்ளே நான் கடந்து ඔබ சென்றாலும் වහන්සේට ස්තුතියි. உமக்கு நன்றி. ස්වාමිනී මොන අමාරුකමක් මැද සෙනගමාව වරදකාරයෙක් කළත් ඔබ වහන්සේට ස්තුතියි. මක්නිසාද ඔබ වහන්සේ මා සමග ඉන්න නිසා. ஜனங்கள் எங்களுக்கு குற்றம் குறைகளை வைத்தாலும் உமக்கு நன்றி. நீ என்று சொன்னால் நீர் எங்கள் பக்கம் இருக்கிறீர். ස්වාමිනී මට වැරදුන අවස්ථාවල් තියෙනවා. ஆண்டவர் எனக்கு முடியாத நாட்கள் இருந்தது. මම කට වරද්දපු අවස්ථාවල් நான் තියෙනවා. என்னுடைய வார்த்தையிலே பிழைத்து போன நாட்கள் මම ගත්ත இருக்கிறது. වැරදි තීරණ තියෙනවා. நான் எடுத்த பிழையான தீர்மானங்கள் இருக்கிறது. මම ගත්ත අයුතු තීරණ තියෙනවා. நான் எனக்கு சுய இச்சையின் படி எடுத்த தீர்மானங்கள் ස්වාමිනී මට இருக்கிறது. සමාව වෙන්න කියලා උන්වහන්සේට කියන්න පුළුවන්. எனக்கு மன்னியும் ஆண்டவர் என்று சொல்லி சொல்ல முடியுமா? සමාව ඕන අය සමාව ඉල්ලන්න උන්වහන්සේගෙන්. தேவனிடத்தில் எல்லாரும் நீங்கள் கேளுங்கள், ஆண்டவரே எங்களுக்கு மன்னியும். ඇදහිල්ලේ නිවාඩුවක් අවශ්‍යයි උන්වහන්සේට කියන්න ස්වාමිනී මට ඇදහිල්ල දෙන්න තවත් කියලා. அங்கே அங்கே விசுவாசத்திலே விடுமுறை வேண்டும் என்று சொன்ன வேண்டும் என்று சொன்னால் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாரும். පරීක්ෂාවට විරුද්ධ වෙන අය යක්ෂයාට විරුද්ධ වෙන්න මේ වෙලාවේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරන්න. பரீட்சை வரும் பொழுது பிசாசுக்கு விரோதமாய் நீங்கள் எழுந்திருங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. සමාව දෙන අය සමාව දෙන්න ආරම්භ அங்கே කරන්න. மன்னிப்பை கொடுக்கிறவர்கள் மன்னிப்பை கொடுக்க ஆரம்பியுங்கள். ඔබට වරද කරපු අයට සමාව දෙන්න අවශ්‍යයි. உங்களுக்கு பிழை செய்தவர்களுக்கு நீங்கள் மன்னியுங்கள். ඒකයි සැබෑ යේසුස් වහන්සේ අනුගමනය කරන මනුෂ්‍යයාගේ ලක්ෂණය. அதுதான் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு நபருடைய ஒரு இலக்கமாய் ඒකයි இருக்கிறது. සැබෑ මනුෂ්‍යයාගේ ගතිගුණය. உண்மையான கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் அதுதான். මොකද යෝබ් කියනවා யோபு சொல்லுகிறார், මම මේ හැම දෙයක්ම තුල ගමන් කළා. நான் இந்த எல்லா காரியங்களுக்கும் பயணித்தேன். උන්වහන්සේ මාව රත්තරන් වගේ උන්වහන්සේ මාව අලංකාර කරා කියලා என்னை කියනවා. பொன்னை போல அவர் விளங்க பண்ணினார் என்று ඔහු சொல்லி විලාප දුන්න අවස්ථාවක් තිබුණා. அவன் கஷ்டப்பட்ட நாட்கள் இருந்தது. ඔහු විලාප දුන්න අවස්ථාවල් තිබුණා. அநேக கடினத்தின் மத்தியிலே சென்ற நாட்கள் இருந்தது. අමාරුවට පත් වුණ අවස්ථාවල් තිබුණා. கஷ்டத்தின் மத்தியிலே சென்ற நாட்கள் இருந்தது. නමුත් යෝබ් කියනවා யோபு சொல்லுகிறார், ස්වාමිනී ஆண்டவரே ඔබ වහන්සේ මාව අලංකාර කළා. என்னை நீர் ඔබ அலங்கரித்தீர். වහන්සේ මට වටිනාකමක් දුන්නා. எனக்கு நீர் பெருமதியை ඔබ වහන්සේ கொடுத்தீர். මට වටිනාකමක් දුන්නා. எனக்கு நீர் பெருமதியை கொடுத்தீர். අපි යාඥා කරන්න ආරම්භ කරමු நாங்கள் විනාඩියක්. ஜெபிக்க ஆரம்பிப்போமாக. යාඥා කරන්න ආරම්භ කරමු. நாங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். උන්වහන්සේට යාඥා කරන්න ආරම්භ කරමු. தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். සෑම කෙනෙක් යාඥා කරන්න எல்லாரும் උන්වහන්සේ. நாங்க ஜெபம் பண்ணுவோம். සමාව ගන්න අය සමාව ඉල්ලන්න. மன்னிப்பை சொல்லுகிறவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். සමාව දෙන අය සමාව දෙන්න. மன்னிப்பை கொடுக்கிறவர்கள் மன்னிப்பை கொடுங்கள். යක්ෂයාට විරුද්ධ වෙන අය යක්ෂයාට විරුද්ධව යාඥා விசுவாசத்துக்கு කරන්න. விரோதமாய் எதிர்த்து நிற்கிறவர்கள் எதிர்த்து நில்லுங்கள். ඇදහිල්ල අවශ්‍යයි. ඇදහිල්ල ඉල්ලන්න උන්වහන්සේගෙන්. விசுவாசத்தை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். යාඥා කරමු හැම කෙනෙක්ම. எல்லாரும் நாங்க ஜெபம் பண்ணுவோமாக. යාඥා කරන සෑම කෙනෙක් යාඥා කරන්න උන්වහන්සේට. උන්වහන්සේට යාඥා කරමින් සිටින හැම කෙනෙක්. எல்லாரும் தேவனிடத்திலே ஜெபியுங்கள். සෑම කෙනෙක් උන්වහන්සේට යාඥා කරන්න. தேவனை நோக்கி பார்த்து எல்லாரும் ஜெபம் යාඥා කරන්නට பண்ணுங்கள். යාඥා කරන්නට. ஜெபம் பண்ணுங்கள். කුරියාරබා ශාන්තරරබා Hallelujah. සේවයන්තරරබා
Hallelujah. 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 ස්තුති කරනවා ස්වාමීනි. වහන්සේගේ නාමයට ස්තුති ස්වාමීනි. Hallelujah. 23 වෙනි යෝබ් පොතේ කියනවා. 23 யோபுவிலே பார்க்கிறோம். යෝබ් 23 වෙනි පරිච්ඡේදය 10 වෙනි පදේ පෙරලන්ට එපා කවුරුත්. யோபு அங்கே 23வது அதிகாரம் 19வது வசனம். ஏஹே. யாரும் திருப்ப வேண்டாம். ඒත් උන්වහන්සේ මා යන මාර්ගය දන්නාසේක. தேவன் ஆன போதிலும் நான் சென்ற வழியை தேவன் அறிந்திருக்கிறார். උන්වහන්සේ මා පරීක්ෂා කළ කල්හි அவர் என்னை சோதித்த நேரங்களிலே මම රන්මෙන් නික්මෙන්නෙමි. நான் பொன்னை போல விளங்கினேன். උන්වහන්සේ මාව රත්තරන් මෙන් උන්වහන්සේ මාව වටිනාකමක් දීලා උන්වහන්සේ මාව අලංකාර කරන්නට යනවා. தங்கத்தை போல ஒரு பெருமதியை கொடுத்து தேவன் என்னை அலங்கரித்தார். ඒකයි යෝබ් කියන්නේ. அதுதான் யோபு சொல்லுகிறார். මම යන පාර දෙවියන් වහන්සේ දන්නවා. நான் செல்லுகிற வழியை தேவன் அறிந்திருக்கிறார். ඔබ යන පාර ඔබ ගමන් කරන පාර මේ උදෑසන දෙවියන් වහන්සේ දන්නවා. நீங்கள் செல்லுகிற வழியையும் நீங்கள் நடந்து போகிற பாதையும் தேவன் அறிந்திருக்கிறார். ඔබ වැටුණ තැන් நீங்கள் விழுந்து போன இடங்கள், ඔබ තැළුණ තැන් நீங்கள் அடிப்பட்ட இடங்கள், ඔබ කරදරයට පත් වුණ තැන් பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொண்ட இடங்கள், මිනිස්සු ඔබ රිදවපු තැන් மனுஷர்கள் உங்களை வேதனைப்படுத்தின காரியங்கள், සමාව දෙන්න බැරි වුණ තැන් அங்கே மன்னிப்பு கொடுக்க முடியாத நேரங்கள் දෙවියන් වහන්සේ දන්නවා. தேவன் அறிந்திருக்கிறார். දෙවියන් වහන්සේට පේනවා. தேவனுக்கு அது விளங்குகிறது. උන්වහන්සේට කියන්න அவரை பார்த்து சொல்லுங்கள், ස්වාමිනේ ஆண்டவரே ඔබේ යාඥාව උන්වහන්සේට කියන්න. ஜெபத்திலே நீங்க சொல்லுங்க. යෝබ් කිව්වා யோபு சொன்னார், උන්වහන්සේ මා යන මාවත් දන්නවා. அவர் நான் செல்லுகிற வழியை அறிந்திருக்கிறார். මගේ හැම අඩියක්ම උන්වහන්සේ දන්නවා. என்னுடைய ஒவ்வொரு அடியையும் அவர் அறிந்திருக்கிறார். උන්වහන්සේ මාව රත්තරන් වගේ එළියට අරගෙන ආවා. அவர் என்னை தங்கத்தை போல இழுத்து கொண்டு வந்தார். මොන පීඩාව මැද ගමන් කරා. எப்படிப்பட்ட வேதனைக்குள்ளே கடந்து මොන போனார், අර්බුදය මැද හිටියා. எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே கடந்து මොන போனார், අමාරුකම මැද හිටියා. எப்படிப்பட்ட கஷ்டம் மத்தியிலே මොන கடந்து සිත් போனார், රිදීම මැද හිටියා. அங்கே உள்ள இருதய உடைத்தல்ல මොන இருந்தாலும், හිඟකම මැද හිටියා. அங்கே ஏழையாக இருந்தாலும், මොන துக்கத்தின் රෝගයක් மத்தியிலே இருந்தாலும், මොන රෝගයක් මැද හිටියා. நோய்கள் மத்தியிலே இருந்தாலும், ස්වාමීන් වහන්සේට මාව පේනවා. ஆண்டவரே உமக்கு என்னை விளங்குகிறது, ඔබ වහන්සේට මාව පේනවා. உமக்கு என்னை விளங்குகிறது, ඔබ වහන්සේට මාව දකිනවා. நீர் என்னை நான் காண்கிறீர், ඔබ වහන්සේ මට උදව් කරන්න. நீர் எனக்கு உதவி செய்வீராக. යාඥා කරන්න. ஜெபம் பண்ணுங்கள். සමාව දෙන අය සමාව දෙන්න. மன்னிப்பை கொடுக்கிறவர்கள் மன்னிப்பை கொடுங்கள். පසුතැවිලි වෙන අය පසුතැවිලි වෙන්න. மனம் திரும்ப வேண்டியவர்கள் மனம் திரும்புங்கள். උන්වහන්සේට කියන ස්වාමීන් උපකාර කරන්න. ஆண்டவரிடத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும். උපකාර කළ මැනව ස්වාමීනි. තිත්තකම මැද ජීවත් වෙනවා නම් கசப்பின் மத்தியிலே நீங்கள் சென்று கொண்டிருந்தாலும் සමාව දෙන්න. மன்னிப்பை கொடுங்கள், අමතක කරන්න. மறந்து போங்கள். තිත්තකම මැද ජීවත් වෙනවා නම් கசப்பின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் සමාව දෙන්න. மன்னியுங்கள், අමතක කරන්න. மறந்து போங்கள். අමාරුයි. கஷ்டம் නමුත් කරන්න අවශ්‍යයි. ஆன போதிலும் அதை நாங்கள் செய்ய வேண்டும்.